காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஃபேமிலி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்புறம் ஹீரோயின் அவங்கள ஃபூல் பண்ணுற விதத்தை பார்க்கும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆல்ரெடி விடோவான ஹீரோயினை ஹீரோ இப்படி காதலில் விழ வைக்கிறான். அவளோட ஹாப்பினஸ் அவளுக்கு கிடைச்சதா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் சேரில் ஒரு பொண்ணு ரோப்பை வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அதுதான் ஸ்டோரியோட ஹீரோயின். அவளோட நேம் ஜிஜி. அவ முன்னாடி வரிசையா நெறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே அவள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் நிக்கிறாங்க. யாரு அவ மேல கரெக்ட்டா ரிங் போடுறாங்களோ, அவங்களுக்கு தான் அவ சொந்தம். அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு கேம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சீப்பான கேம ரன் பண்றது ஹீரோனோட அம்மாவும், மதர் இன் லாவும். அவங்க தான் ஒவ்வொரு ரிங்க்கும் ரூ. 10,000 அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க. அத அங்க உள்ள மென்னும் காசு குடுத்து வாங்கி ஹீரோயின் மேல போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யாரோடதுமே அவ மேல கரெக்ட்டா விழல. அதான் அம்மாக்கும், மதர் இன் லாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன இப்படியே ப்ளே பண்ணிட்டு இருந்தா நெறைய காசு கிடைக்கும். அப்படின்ட்டு அவங்க குஷியில இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கல. "நான் ஒரு ஹியூமன். என்ன ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க" அப்படின்னு ஹீரோயின் கதறிட்டு இருக்கா. அவளுக்கு நெறைய ரிங் பட்டதுல காயமும் ஃபேஸ் ஃபுல்லா பட்டிருக்கு. இந்த டைம் ஒரு பாட்டி அங்க வராங்க. "யாரும் ஜிஜிய டச் பண்ணக்கூடாது. அவ எங்க வீட்டு மருமக" அப்படின்னு அவங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க ஃபூ ஃபேமிலிலேருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும், "நீங்க இவ்ளோ லேட்டா வந்துட்டீங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நான் விடவாயிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஆல்ரெடி ஹீரோயினோட ஃபேமிலிக்கும், ஃபூ ஃபேமிலிக்கும் இடையில மேரேஜ் அக்ரீமெண்ட் இருந்திருக்கு. அந்த மேரேஜ் அக்ரீமெண்ட்ட டிசைட் பண்ணது 2 ஃபேமிலியோட தாத்தாக்கள். பட் இப்போ 2 தாத்தாவுமே உயிரோட இல்ல. அம்மா காசுக்காக ஹீரோயின வேற ஃபேமிலிக்கு வித்துருப்பாங்க. இங்க வந்த பாட்டிக்கு அது பெரிய கன்சர்னா தெர்ல. "நீ தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற. இது ஆல்ரெடி எல்டர்ஸ் முடிவு பண்ணது. ஸோ ஃபூ ஃபேமிலிலேருந்து சொன்ன வார்த்தைய மீற மாட்டோம்" அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. அடுத்து ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ தான் இந்த பாட்டியோட பேரன். அவனுக்கு இப்போ ஒரு கால் வருது. அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ண மீட் பண்ணியிருந்திருப்பான். அவளுக்கு ஹெல்ப் பண்ண பொண்ண. அந்த பொண்ண தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு வீட்லலாம் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ண பத்தின டீட்டெயில்ஸ் இப்ப தான் கிடைச்சிருக்கு. ஸோ அவ எங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவ தான் இந்த ஜிஜின்னு சொல்றாங்கல்ல ஹீரோயின். அந்த பொண்ணு தான் இவன் தேடிட்டு இருக்க பொண்ணும். இப்போ அந்த வில்லேஜ்ல அவள வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரைடல் கேம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இப்போ உடனே அங்க போகணும்னு நினைக்கிறான். ஹீரோயின ரெஸ்க்யூ பண்றது தான் இப்ப அவனோட மைண்ட்ல இருக்கு. பாட்டி ஹீரோயின அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருந்தாலும், அம்மாக்கு அது ஓகேவா இல்ல. "நீங்க எப்பவோ போட்ட அக்ரீமெண்ட் அது. அதெல்லாம் இப்போ செல்லாது. நான் ஆல்ரெடி என் பொண்ண இந்த ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணி குடுத்துட்டேன்" அப்படின்னு மதர் இன் லாவ கை காமிக்கிறாங்க. பாட்டியும் இந்த அக்ரீமெண்ட்ட போட்டது 2 ஃபேமிலியோட எல்டர்ஸ். அவங்களோட விருப்பம் இல்லாம இந்த அக்ரீமெண்ட்ட முறிக்கவும் முடியாது. ஸோ நான் ஹீரோயின இங்கேருந்து கூட்டிட்டு தான் போவேன். உங்களோட கேம் ரூல்ஸ் வேணாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் இவள வின் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் மருமகளா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. எல்லாம் காசு தானே. ஸோ அவங்களும் ஓகே சொல்ட்டாங்க. கியூல நிக்கிற எல்லாருமே பாட்டிய பின்னாடி போக சொல்றாங்க. "எங்களோட டர்ன் முடிஞ்சப்ப தான் நீங்க ப்ளே பண்ண முடியும்" அப்படிங்கிற மாதிரி அவங்கள விரட்டிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியும் ஒரு பை நெறைய காசு கொண்டு வந்திருக்காங்க. "இதுல 1,000,000 இருக்கு. இப்ப எனக்கு ரிங் குடுக்குறீங்களா? எனக்கு இந்த லைன்லலாம் நிக்க முடியாது. நான் என் மருமகள சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போணும்" அப்படின்னு சொல்ல, இப்போ மதர் இன் லாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. 1,000,000 அப்ப நான் உடனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசையும் வாங்கிட்டு ரிங்கையும் கையில குடுக்குறாங்க. பாட்டியும் கான்ஃபிடென்ட்டா த்ரோ பண்ண போறாங்க. இருந்தாலும் இந்த ஓல்ட் லேடிக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் தான். 1,000,000 குடுத்து ஒரே ஒரு ரிங் தான் வாங்கியிருக்காங்க. அதிலயே வின் பண்ணிருவாங்களோ! அப்படிங்கிற மாரி எல்லாரும் நக்கலா சிரிக்கிறாங்க. "எங்க ஓல்டு மேடம் பத்தி உங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க டிஸ்க் த்ரோல சாம்பியன்" அப்படின்னு இங்க உள்ள அசிஸ்டன்ட் சொல்றான். பாட்டி போட்ட ரிங் கரெக்ட்டா ஹீரோயின் மேலயே விழுது. "ஸோ நான் இப்ப என் மருமகள கூட்டு போக போறேன்" அப்படின்னு அவங்க ஹேப்பியா சொல்றாங்க. "ஐயய்யோ! தங்கம் முட்டையிடுற வாத்து போதே!" அப்படிங்கிற மாரி அம்மாக்கும், மதர் இன் லாக்கும் கவலையா இருக்கு. லைன்ல நின்னவங்களுமே அதுக்கு பிரச்சனை தான் பண்றாங்க. "நீங்க உங்க லைன் படி நீங்க பின்னாடி தான் வந்து உங்களோட ரிங்க போட்டுக்கணும். இப்ப நீங்க ரிங்க போட்டு வின் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நிக்கிற எனக்கு தான் ஹீரோயின் சொந்தம்" அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள மேன் சண்டைக்கு வரான். பின்னாடி எல்லாரும் "எனக்கு கூட ஹீரோயின் கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல" அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாட்டி கூட ஆர்க்யூ பண்றாங்க. "நான் ஆல்ரெடி 1,000,000 குடுத்துட்டேன். நான் உங்க கேம் ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நான் தான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீரோயின நான் தானே கூட்டு போணும். எப்படி நீங்க உங்க வார்த்தைய பின்வாங்கலாம்?" அப்படின்ட்டு ஹீரோனோட அம்மாவ பார்த்தா, "ஆமா, நாங்க அப்படிதான் மீறுவோம். உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன வேணா பண்ணிக்கோங்க" அப்படின்னு ஹீரோயின விடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல. பாட்டியும் "நீங்க உங்க பேச்ச மீறிட்டீங்க. நான் இப்ப போலீஸ் கால் பண்றேன்" அப்படின்னு செல்ல தூக்குறாங்க. அந்த செல்லையும் தட்டி விட்டு உடைக்கிறாங்க. "ஓல்டு மேடம் கொஞ்சம் காமா இருங்க. நான் ஆல்ரெடி யங் மாஸ்டருக்கு கால் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அவன் எப்ப வேணா வரட்டும். நான் என் மருமகள சீக்கிரமே ரெஸ்க்யூ பண்ணணும் அப்படின்னு அவங்க சண்டை போடுறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. "நானும் ஜிஜிக்காக 10,000 பே பண்ணியிருக்கேன். அப்ப அவ எனக்கும் தான் சொந்தம்" அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர போய் அவள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கன் எடுத்து ஃபயர் பண்ண பிறகு தான் எல்லாருமே ஸ்டாப் பண்றாங்க. "மிஸ்டர் ஃபூ வந்துட்டாங்க" அப்படின்னு அசிஸ்டன்ட் சொன்னது கேட்டதும், இவன் ஜிஜிய கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு, எல்லாரும் இவன் கூட சேர்ந்து போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போறாங்க.
ஹீரோ நல்லா ஃபைட் பண்றான். பின்னாடி தான் பாடி கார்ட்ஸ் இருக்காங்களே! ஸோ வந்த எல்லாரும் அடி தான் வாங்குறாங்க. லேடீஸ் 2 பேராலயும் ஃபைட் பண்ண முடியாதே! அதனால அவங்க இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி, என்னோட மருமகள இங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போக பார்க்குறாங்க. வந்து உடனே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அட்ரஸ சொல்றாங்க. ஹீரோ இப்ப எல்லாரையும் நீல் டவுன் போட வச்சிருக்கான். "நீ இத்தன பேர கூட்டு வந்தா நாங்க பயந்துருவோம்னு நெனைக்காத. நீ யாரு? உன்னோட ஐடென்டிட்டி என்ன?" அப்படின்னு அவன பார்த்து கொஸ்டின் பண்ணா, "நானா? நான் தான் உன்னோட டாடி" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் பக்கத்துல போறான். ஹீரோயின் அவன பார்த்து தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டா. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஹெல்ப் பண்ண பெர்சன் இவன் தான். இப்ப அவன் இந்த கும்பல் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தியிருக்கான். இப்ப நாங்க 2 பேருமே ஈவன் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நெனைக்கிறா. இப்ப வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கட்டுலருந்து அவுத்து விடுறாங்க. "இவன் தான் என்னோட பேரன். உன்னோட ஃபியான்சி ஃபூச்செங்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "இவன் தான் ஃபூச்செங்கா?" அப்படின்னு ஹீரோயினும் பார்க்குறா. "ஆமா, நான் தான் உன்னோட ஃபியான்சி" அப்படின்னு ஹீரோவும் கை குடுக்க போறான். "இல்ல, நான் உனக்கு பண்ண ஹெல்ப்க்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்ட. ஸோ நம்ம ஈவன் ஆயிட்டோம். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. இது நம்ம ஃபேமிலில உள்ள எல்டர்ஸ் போட்ட அக்ரீமெண்ட். அதுக்குன்னு நீ என்ன மேரேஜ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ என்ன பேசுற? நீங்க 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. நாங்க இங்க வந்ததே உன்ன ஃபேமிலிக்கு கூட்டு போகுறதுக்காக தான்." அப்படின்னு ஹீரோயின கூப்பிடுறாங்க. அம்மாவும் மாமியாரும் வந்துட்டு, "இல்ல நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்." அப்படின்னு வழிய மறிச்சுட்டு நிக்கிறாங்க. "நீங்க சொன்ன கேம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் வின் பண்ணிட்டேன்ல. அப்ப நான் ஹீரோயின கூட்டு போலாம் தானே?" அப்படின்னு பாட்டி கேட்டா, "இல்ல நீங்க கூட்டு போக முடியாது. அவங்க அம்மா இங்க இருக்கா பாருங்க. ஹீரோயினோட அம்மா இருக்கும்போது எப்படி அவங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க உங்க பொண்ண கூட்டு போக முடியும்? நீங்க என்கிட்ட தானே கேம்ல வின் பண்ணீங்க. அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கலல்ல." அப்படிங்கிற மாரி இப்ப மாமியார் சொல்லுது. "இவ என் பொண்ணு. 20 வருஷம் நான் தான் இவள கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். அப்புறம் ஃபேமிலி கூட இருந்த மேரேஜ் அக்ரீமெண்ட்ட நான் கேன்சல் பண்றேன். இவ என் கூட தான் இருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பிடிச்சு இழுக்குறாங்க. "சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு காசு தந்தா ஹீரோயின விட்டுருவீங்களா?" அப்படின்னு கேட்டா, மணிய பத்தி பேசினதுமே அம்மா ஹாப்பி ஆயிட்டாங்க. "ஆமா, நீங்க எனக்கு காசு குடுக்கணும். ஏன்னா நான் இவள 20 வருஷமா தனியா இருந்து வளர்த்துருக்கேன். எங்க ஃபேமிலில மென்னே கிடையாது. நான் தான் ஒரு விமனா இருந்து இவளையும் இவளோட சிப்லிங்கையும் வளர்த்துருக்கேன். அதனால நீங்க காசு குடுக்கணும்." அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு கேட்கும்போது, "ஒரு 2 மில்லியன் குடுங்க. நீங்க அது குடுத்தா கரெக்ட்டா இருக்கும்." அப்படிங்கிற மாரி இவங்க டீல் பேசுறாங்க. "அம்மா நான் உங்க பொண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? நீங்க காசுக்காக என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க." அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "டவுரி இல்லாம எந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டு போவாங்க? நான் இத ஒண்ணும் டவுரியா தான் கேட்குறேன். இவ்வளோ நாள் உன்ன கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன்ல, அதுக்கான அமௌண்ட்ட தான் நான் கேட்டுருக்கேன்." அப்படின்னு அம்மா சொல்றாங்க. "இருந்தாலும் இது ரொம்பவே அதிகமா இருக்கு. அவங்க எதுக்கு உங்களுக்கு பே பண்ணணும்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஃபேமிலிக்கு நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டே போல. அதுக்கு முன்னாடி நீ அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றியா? அவன பாரு அவன் பெரிய ரிச் பாய் மாரி தெரியிறான். எத்தன பாடி கார்ட்ஸ் வந்திருக்கு, எத்தன கார் வந்திருக்கு. அவனுக்கெல்லாம் 2 மில்லியன் மேட்டரே கிடையாது. நீ உன் வாய மூடிட்டு இரு." அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. பாட்டிக்கு அவங்க அம்மாவ பார்க்கும்போது ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. நீங்க இந்த மாரி பேசும்போதே தெரியுது, ஹீரோயின் உங்க ஃபேமிலில இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு. இனி அவ இங்கேருந்து கஷ்டப்பட வேண்டியதில்ல. நான் அவள கூட்டு போய் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சரி காசு தந்துட்டு போங்க அப்படின்னு அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும், "எனக்கு இது ஒண்ணும் பெரிய அமௌண்ட் இல்ல. பட் நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்குறேன். பிளைண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 4 பாக்ஸ கொண்டு வர சொல்றேன். அந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் டிஃபரெண்ட் அமௌண்ட் இருக்கும். ஒரு பாக்ஸ்ல 200 இருக்கும். இன்னொரு பாக்ஸ்ல 2000 இருக்கும். அப்புறம் இன்னொரு பாக்ஸ்ல 2 மில்லியன், அடுத்த பாக்ஸ்ல 20 மில்லியன் இருக்கு. பட் நீங்க எந்த பாக்ஸ சூஸ் பண்றீங்களோ, அதுல உள்ள அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். இத கேட்டு அம்மாவுக்கு கூட எக்ஸைட்மெண்ட்டா இல்ல, ஆன்டிக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. "எனக்கு இந்த கேம்லாம் வேண்டாம். எனக்கு 2 மில்லியன மட்டும் கையில குடுங்க." அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. 20 மில்லியன்ங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட் தெரியுமா? "நீ ஏன் முட்டாள் மாதிரி இப்ப 2 மில்லியன்லயே செட்டில் ஆகலான்னு பார்க்குற? அத நீ சூஸ் பண்ணு." அப்படிங்கிற மாதிரி ஆன்டி சொல்றாங்க. "இதுல 4 பாக்ஸ் இருக்கு. இதுல நான் எத சூஸ் பண்றது? அது மட்டும் இல்லாம அவன் என்ன ஏமாத்த பார்த்தான்னா என்ன பண்றது? இதுல கண்டிப்பா 20 மில்லியன் இருக்குங்கிறது எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. "நான் எதுக்காக உங்கள சீட் பண்ணணும்? எங்க ஃபேமிலிக்கு 20 மில்லியன்ங்கிறது ஜஸ்ட் பேப்பர் மாரி தான்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப அங்க உள்ள மேன் ஒருத்தரும் ஹீரோவ பார்த்துட்டு, "இவன நான் ஆல்ரெடி ஃபினான்ஷியல் நியூஸ்ல பார்த்துருக்கேன். குரூப்போட சேர்மன் மிஸ்டர் ஃபூச்சன். இவன் தான் ரிச்சஸ்ட் மேன்." அப்படின்னு அவன் சொல்றான். "ரிச்சஸ்ட் மேனா? அப்ப கண்டிப்பா காசு இருக்கும்." அப்படின்னு இப்ப ஆன்டி என்கரேஜ் பண்றாங்க. "நீ 2 மில்லியன கையில வாங்காத. பாக்ஸ சூஸ் பண்ணு." அப்படின்னு அவங்க கம்பல் பண்றாங்க. இந்த பாக்ஸ்ல ஷேடோவே இல்ல. அப்போ உள்ள காசு இல்ல. அப்போ பேலன்ஸ் 3 பாக்ஸ்ல ஏதாவது 2 பாக்ஸ்ல கண்டிப்பா 2 மில்லியனும், 20 மில்லியனும் இருக்கும். அத நீ ஒண்ணு சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அம்மாவ என்கரேஜ் பண்ண அவங்களும் ஒரு பாக்ஸ சூஸ் பண்றாங்க. பெரிய அமௌண்ட் தான் இருக்கும் அப்படின்னு உள்ள கை விட்டு பார்த்தா, ஜஸ்ட் 200 தான் இருக்கு. எடுக்கும்போதே எல்லாரும் 20 மில்லியன் இருக்கணும்னு சேரப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் லாஸ்ட்ல கிடைச்சது 200 தான். ஸோ அம்மாக்கு செம கோவமா இருக்கு. "நீ என்ன சீட் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ஒரு பாக்ஸ்ல ஹீரோ 20 மில்லியனுக்கான செக் வச்சிருக்கான். அம்மாவும் "என் காசு போச்சே, காசு போச்சுன்னு" அழுறாங்க. "இந்தாங்க உங்க 200 உங்களுக்கு அமௌண்ட்ட செட்டில் பண்ணியாச்சு. நாங்க பொண்ண கூட்டு போறோம்." அப்படின்னு சொல்றாங்க.
அதெல்லாம் முடியாது. என்கிட்ட 2,000,000 குடுத்துட்டு பொண்ண கூட்டு போங்க. இல்லன்னா ஜிஜி நீங்க வா அப்படின்னு பொண்ண கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் நீங்க தானே இந்த பாக்ஸ சூஸ் பண்ணீங்க அப்படின்னு போக மாட்றா. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னோட அம்மா. உன்ன கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். ஜஸ்ட் 200 குடுத்து உன்ன கூட்டு போலான்னு பார்க்குறாங்க. நீ என்ன பணக்காரன்னு பார்த்ததும் கஷ்டப்படுற அம்மாவ விட்டு போலான்னு பார்க்கியா? அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் பிளாக்மெயில் பண்றாங்க. இந்த டைம் அம்மா முன்னாடி நீல் டவுன் போட்டு ஹீரோயின் அவங்களுக்கு கிரீட்டிங்ஸ் குடுக்குறா. என்ன நீங்க வளர்த்தீங்க ஓகே. பட் நான் எப்பவுமே உங்க கண்ணுக்கு ஒரு கமோடிட்டியா தான் தெரியிறேன். மணிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக என்ன வச்சு நீங்க கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் ஒரு ஹியூமன் தான். எனக்கு பெயின் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அப்படின்னு சொன்னா, ஓவரா பேசாத. இங்க காசு குடுத்து எல்லாருமே இந்த கேம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உன்ன வச்சு காசு பார்க்கும்போது உனக்கும் ஹேப்பியா தான் இருந்திருக்கும். அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்படியே சந்தோஷமா இருக்கும்னா, நீங்க அந்த சேர்ல போய் உட்கார வேண்டியது தானே. நானும் அங்க உட்கார்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். எனக்கு என்ன ஒரு 10 வயசு கம்மியா இருந்தா நான் அங்க உட்கார்ந்திருப்பேன். உனக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்காதே அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அது உங்களோட விருப்பம். ஆனா நான் இனி உங்களுக்கு ஒபே பண்ண மாட்டேன். இந்த 20 இயர்ஸ்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒபே பண்ணி கேட்டுருக்கேன். ஈவன் ஜியா ஃபேமிலிக்கு அந்த பர்சன் சிக்கா இருக்கான்னு தெரிஞ்சு நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தீங்க. அதையும் நான் அலோவ் பண்ணேன். பட் இந்த டைம் என்னால உங்களுக்கு ஒபே பண்ண முடியாது. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாரி அம்மா மிரட்டுறாங்க. உங்க பையன் உங்களுக்காக வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு. அதனால நீங்க கண்டிப்பா சாக மாட்டீங்கன்னு தெரியும். அதனால என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு ட்ரை பண்ணாதீங்க. நான் இனி உங்க கூட வரமாட்டேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த டைம் பாட்டியும், அவங்க உன்ன வளர்த்ததுக்காக நீ எல்லாமே பண்ணிட்ட. உன்ன ஒரு ஃபேமிலிக்கு காசு வாங்கிட்டு விக்கும்போதே, அவங்களுக்கான ரீபேமெண்ட்ட நீ பண்ணிட்ட. இனி நீ அத நினைச்சு வொரி பண்ண வேண்டியதில்ல. எங்க ஃபேமிலிக்கு வந்த பிறகு நாங்க உன்ன நல்லா பார்த்துக்கிறோம். அப்படின்னு ஹீரோயின கூட்டு போக போறாங்க. என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் 10,000 10,000க்கு மேல காசு குடுத்துருக்கீங்கல்ல. பொண்ணு தூக்கிட்டு போறாங்க பாருங்க. எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த மென்னு வந்துட்டு போக விடாம வழிமறிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாடி கார்ட்ஸ் தடுத்தாலும் அவங்களும் நவுல்ற மாரி தெரியல. இந்த டைம் அங்க போலீஸ் ஆஃபீசர்ஸும் வராங்க. போலீஸ் வந்ததுமே ஆன்டி போயிட்டு, "என்னோட மருமகள கிட்னாப் பண்ண பார்க்குறாங்க" அப்படின்னு அவர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றா. "இங்க யார் இந்த வேலைய பார்க்குறது? உனக்கு என்னப்பா வேணும்?" அப்படின்னு ஹீரோவ பார்க்க, அவனும் "நான் என்னோட ஃபியான்சிய கூட்டு போகுறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றான். "உங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே" அப்படின்னு கேட்கும்போது, "சார் இவன் தான் சார். ஃபூ குரூப்போட சேர்மன் ஃபூ செங்" அப்படின்னதும், "ஓ! நீங்க தான் ஃபூ செங்கா? அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நெனச்சேன். ஹலோ சார்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸர் அவனுக்கு கை குடுத்து பேசுறாங்க. "சார் இப்ப என்னோட ஃபியான்சிய கூட்டு போலாமா?" அப்படின்னு கேட்க, "கண்டிப்பா சார். நீங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்புறாங்க. என்னதான் என்னோட பையன் கல்யாணத்தன்னைக்கு நைட்டு செத்தாலும், அவ என்னோட வீட்டு மருமக என் வீட்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஆன்டி சொல்றாங்க. அப்போ நீங்க 1,000,000 இந்த பாட்டிட்டருந்து வாங்குனீங்கல்ல, அத ரிட்டர்ன் பண்ணிருங்க. அப்புறம் சுத்தி நிக்கிற பெர்சன்ட்டருந்துலாம் காசு வாங்குனீங்கல்ல, அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுங்க. நான் உங்க கூட வரேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது எப்படி காசு திரும்ப குடுக்கறதுக்கு மனசு வரும்? அதனால முடியாது அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் தான் ஆல்ரெடி இறந்துட்டான்ல. அவளுக்கு ரீமேரேஜ் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க. ஊர் மக்கள் ரொம்பவே கத்திட்டு இருக்கிறதுனால, இப்ப அந்த போலீஸும் ஒரு முக்கியமான நியூஸ் சொல்றாங்க. "நீங்க மிஸ்டர் ஃபூ கூட இப்படி ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? மிஸ்டர் ஃபூ நம்ம சிட்டியோட டெவலப்மெண்ட்க்காக 1,000,000,000 ஃபண்ட் குடுத்துருக்காங்க. அத வச்சு நம்ம சிட்டில நெறைய ரோட் போட போறோம். ஸ்கூல்ஸ் வரப்போது. இதனால நமக்கு தான் நெறைய பெனிஃபிட் இருக்கு. இந்த ஜிஜி பொண்ணுக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இறந்துட்டான். அதனால மேரேஜ் பண்ணிட்டு போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸும் திட்ட, மக்களுமே ஆமா ஸ்கூல் வந்துச்சுன்னா, நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கலாம் நல்லாவே படிப்பாங்க. ஸோ அவர் நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு. நம்ம அவருக்கு அகைன்ஸ்ட்டா போக்கூடாது அப்படின்னு ஊர் மக்களும் கலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் போயிட்டா. அம்மாக்கு மட்டும் வருத்தமா இருக்கு. ஊருக்கு அவன் 1,000,000,000 குடுத்துருக்கலாம். பட் எனக்கு குடுத்தது 200 தானே. நான் எப்படி என் பொண்ண விடுவேன்? அப்படிங்கிற மாரி அவங்க கத்திட்டு இருக்காங்க. சரி காமா இரு. எப்படி அடுத்து காச வசூல் பண்ணலாங்கிறத பிளான் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி ஆன்டி அவங்கள கூட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்ததும் பாட்டி ஹீரோயின்ட்ட, "இனி இதான் உன்னோட வீடு. நீங்க ஹேப்பியா இருக்கலாம். நான் உனக்கு இந்த கார்ட குடுக்குறேன். இதுல 100,000,000 இருக்கு. உனக்கு பிடிச்ச பொருள நீ வாங்கிக்கோ. உன்னோட எக்ஸ்பென்ஸஸ்க்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட குடுக்குறாங்க. "பட் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல பாட்டி" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இதெல்லாம் ஒண்ணும் பெரிய அமௌண்ட் கிடையாது. இந்த வீடே உனக்கு தான். ஸோ ஹேப்பியா இருக்கணும் சரியா? ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போறாங்க. ஹீரோயினும் இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருக்கு. நான் அத யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டேபிள்ல வைக்க போறா. அப்பதான் ட்ராவ ஓப்பன் பண்ணும்போது, அங்க ஒரு அக்ரீமெண்ட் இருக்கு. அதுல ஹீரோ பாட்டி கூட அக்ரீமெண்ட் பேசி சைன் பண்ணியிருந்திருக்கான். அதுல நான் ஜிஜிங்கிற பொண்ண 1 இயர்க்கு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அவ கூட எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கு பிறகு நான் அவள டிவோர்ஸ் பண்ணிட்டு, நான் லவ் பண்ற பெர்சன நான் மேரேஜ் பண்ணிப்பேன். அப்படிங்கிற மாரி அந்த அக்ரீமெண்ட் பேசி சைன் பண்ணியிருந்திருக்காங்க. அத பார்த்ததும் இவனுக்கு அப்போ வேற ஒரு பொண்ணு கூட லவ் இருக்கு. நான் என்ன நெனச்சேன், எனக்கு ஆல்ரெடி 1 டைம் மேரேஜ் ஆகி நான் விடோவான பொண்ணு. என்ன மிஸ்டர் ஃபூ மாரி ஒரு பெர்சன் மேரேஜ் பண்ணிப்பாங்களா? அப்படின்னு அவ கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றா. இப்போ ஹீரோ வந்ததும் அவன்கிட்ட, "எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக பாட்டிக்கும் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா.
"எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே!" அப்படின்னு அவன் சொல்லும்போது, "நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு வேலை கிடைச்சதும் நான் இந்த வீட்ட விட்டு போயிடுறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "நீ வேலைக்கு போணும்னு ஆசைப்படுறியா? நான் வேணா குரூப்ல உனக்கு வேலை அரேஞ்ச் பண்ணவா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, இல்ல வேண்டாம். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதே போதும். என்னோட லைஃப்ப நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ ஏன் இப்படிலாம் பேசுற? நானும் நீயும் மேரேஜ் பண்ணிக்க போறோம்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "இல்ல, நான் உங்கள மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லையா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனைக்கிறா. இங்க ஹீரோ கிட்டயும் இது நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோட முடிவு. அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றா. "என்ன உனக்கு புடிக்கலையா?" அப்படின்னு ஹீரோ திரும்பவும் கேட்குறான். 20 இயர்ஸ் அவள வெயிட் பண்ண வச்சதுனால அவளுக்கு என் மேல கோவம் இருக்கு அப்படிங்கிற மாரி ஹீரோ நெனைக்கிறான். "நான் சீக்கிரமே வரல. அதனால தான் உனக்கு ஜியா ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணி குடுத்துட்டாங்க. அதான் என் மேல கோவத்துல இருக்கியா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? நான் ஒரு விடோன்னு சொல்ல வர்றீங்களா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "சாரி நான் அத மீன் பண்ணல." அப்படின்னு ஹீரோ சாரி கேட்குறான். "எனக்கு ரீமேரேஜ் பண்றதுல விருப்பம் இல்ல. அதனால நான் கிளம்புறேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "ஏன் இவ்ளோ அவசரமா வெளிய போணும்னு நெனைக்கிற? என் கூட இருக்க உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு கேட்டா, அப்பவும் ஹீரோயின் "எனக்கு ரிச்சான பீப்பிள பிடிக்காது." அப்படின்னு சொல்றா. ஃபேமிலி ரிச்சஸ்ட் ஃபேமிலின்னு தெரிஞ்சிருந்தா, நான் கண்டிப்பா இவ்ளோ நாள் வெயிட் பண்ணி இருந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் ஃபீல் பண்றா. வெளிய போலான்னு டோர் ஓப்பன் பண்ணா, பாட்டி அங்கேயே தான் நின்னுட்டு இருக்காங்க. "என்ன பாட்டி என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்டா, "நான் இந்த பக்கமா நடந்து போயிட்டுருந்தேன்." "சரி எங்க கிளம்பிட்ட?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இப்போ ஹீரோவும், "பாட்டி அவ கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி." அப்படின்னு போட்டு குடுக்குறான். "என்னம்மா ஆச்சு உனக்கு? எதுக்கு உனக்கு இங்க எதுவும் பிடிக்காம இருக்கா?" அப்படின்னு அவகிட்ட கேட்குறாங்க. அது வந்து பாட்டி அப்படின்னு சொல்றதுக்குள்ள, இப்ப பேரனுக்கு வந்து அடி விழுது. "டேய் நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. ஏதோ சொல்லக்கூடாதத என் மருமகள்ட்ட சொல்லியிருக்க." அப்படிங்கிற மாரி இப்ப அவனுக்கு அடி விழுது. "பாட்டி மிஸ்டர் ஃபூ எதுவும் சொல்லல. நானா தான் டிசைட் பண்ணேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "எதுக்காக?" அப்படின்னு கேட்கும்போது, "அவளுக்கு ரிச்னா பிடிக்காதாம்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நான் அத மீன் பண்ணல பாட்டி." அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வரா. "இது ரொம்பவே சிம்பிள். இத ஈஸியா சால்வ் பண்ணிறலாம். இப்பவே லாயர்ஸ கூப்ட்டு எல்லா மணியும் டொனேட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "பாட்டி அப்படிலாம் பண்ணிறாதீங்க. நான் அத மீன் பண்ணல." அப்படின்னா, "அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஓ! இந்த மாரி ரிச்சான லைஃப் உனக்கு வாழ கஷ்டமா இருக்கா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா பாட்டி அததான் சொல்றேன்." "அப்போ இந்த வில்லால லைஃப் உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிதானே?" "ஆமா பாட்டி நான் பொறக்கும்போதே புவரா பொறந்துட்டேன். சடனா இவ்ளோ பெரிய பிளேஸ பார்த்ததும் எனக்கு அது செட் ஆகல பாட்டி." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி அதுவும் ஒரு பிரச்சனையே இல்ல. இன்னைக்கு நைட்டே வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருவோம். நீ என்ன பண்ற? இருக்கிறதுலயே புவரஸ்ட் சிட்டி எதுன்னு பார்த்து, அங்க ஒரு வீட வாங்கு. அப்படின்னு சொல்லிட்டு பேரன்கிட்ட சொல்றாங்க. கண்டிப்பா அந்த வேலைய நான் உடனே பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ போறான். டேய் டேய் நான் அத சொல்ல வரல. அப்படின்னு அவன் கைய பிடிச்சா, இல்ல நான் அந்த வேலைய ஃபர்ஸ்ட் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படின்னு ஹீரோ கிளம்பி போறான். வீடு ஷிஃப்ட் பண்றதுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. இங்க ஹீரோ கிட்ட பாட்டி, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். உன் மனசுக்குள்ள யார் இருந்தாலும் சரி, நீ ஹீரோயின தான் கல்யாணம் பண்ணிக்கிற. எனக்கு ஒரு குழந்தை கண்டிப்பா வேணும். அதுக்கு பிறகு நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சரி பாட்டி புரிஞ்சுது அப்படின்னு அவனும் சொல்றான். நல்லா ஞாபகம் இருக்கட்டும். குழந்தை தான் பிரையாரிட்டி. சின்ன பிளேஸ்ல இருக்கும்போது உங்க பாண்டிங்கும் நல்லா டெவலப் ஆகும். அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சரி பாட்டி எல்லாம் கரெக்ட் தான். பட் அந்த குட்டி பிளேஸ்ல நீங்களும் கண்டிப்பா வரணுமா? அப்படின்னு கேட்டா, நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. ஆமா நான் இங்கேயே இருக்கேன். நீங்க 2 பேரும் மட்டும் போய் அங்க ஸ்டே பண்ணுங்க. அப்பதான் உங்க பாண்டிங் சீக்கிரமே டெவலப் ஆகும். நாங்க வந்து என்ன பண்ண போறேன்? அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே இப்ப அசிஸ்டன்ட்க்கு கால் போட்டு இன்னொரு பெட்ரூம்ல உள்ள பெட்ட ரிமூவ் பண்ண சொல்றான். இந்த டைம் ஹீரோயினும் வந்து பாட்டிக்கிட்ட, "பாட்டி எனக்காக நீங்க இந்த டிசிஷன் எடுக்கணுமா? நீங்க அங்க வந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல?" அப்படின்னு சொல்ல, பாட்டி இந்த டைம், "அதான் நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு அங்க வந்தா கஷ்டமா இருக்கும். அதனால நான் இந்த வில்லாலயே இருந்துக்கிறேன். நீங்க 2 பேரும் மட்டும் அங்க போய் ஸ்டே பண்ணுங்க." அப்படின்னு பாட்டி சொல்ல, "பாட்டி பாட்டி நான் அதெல்லாம் மீன் பண்ணல. நான் தனியா போய் ஸ்டே பண்றேன்னு சொல்றேன்." அப்படின்னா, "என்னம்மா பேசுற? நீ என் பேரனோட ஒய்ஃப் ஆக போற. உன்னோட தாத்தா தான் ஹீரோவோட தாத்தாவ காப்பாத்துனாங்க. அதனால அவங்க சாகும்போது உன்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அத நாங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நெனைக்கிறோம்." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஹீரோயினும் என்னோட தாத்தாவோட விஷயம் அதான். அப்படின்னு அந்த டிசிஷன அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறா. இப்போ ஹீரோ, ஹீரோயின் மட்டும் புது வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நான் ரூம சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 ரூம் இருக்கா? நீ அப்ப மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துக்கோ. நான் இன்னொரு பெட்ரூம்ல தூங்குறேன். அப்படின்னு அங்க போய் பார்த்தா பெட்ட காணோம். என்ன பெட் இல்ல? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. இங்க பாரு இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல நீ தான் என்ன யூஸ் பண்ண போற. நான் வேணா சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பட் சோஃபா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுல்ல? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்கிறா. நீ என்னோட ஃபியான்சி. நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்படி உன்ன கஷ்டப்படுத்த முடியும்? அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்கிறான். அந்த டைம் ஹீரோயினும் எனக்கு ஆல்ரெடி ஒரு டைம் மேரேஜ் ஆயிருச்சு. நான் அந்த அக்ரீமெண்ட்ட ஃபாலோ பண்ணல.
அதே மாதிரி நீங்களும் அத ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பமான பொண்ண நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "அப்போ நீ இதெல்லாம் அக்ரீமெண்ட்க்காக தான் பண்றியா?" அப்படின்னு ஹீரோ சேடா கேட்குறான். "நீங்களும் அதுக்காக தானே பண்றீங்க?" அப்படின்னு ஹீரோயின் நெனச்சுட்டு, "உங்களுக்கு என் கூட குழந்தை வேணும் அப்படித்தானே?" அப்படின்னு கேட்க, "என்ன நீ டைரக்ட்டா கேட்ட?" அப்படிங்கிற மாரி ஹீரோ வெட்கப்படுறான். "அப்போ உங்களுக்கு குழந்தை வேண்டாமா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு வேணும் தான். பட் அவசரம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்குள்ள ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகணும். அதுக்கு பிறகு நேச்சுரலா குழந்தை வரட்டும்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். "எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? நான் ஆல்ரெடி ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். நான் ஃபேமிலிக்கு குழந்தை பெத்துறதுக்கு ரெடியா இருக்கேன். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நம்ம 2 கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்டயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அப்புறம் பாட்டியும் நம்மள ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. நான் ஃபேமிலிய விட்டு ப்ரெஷர் இல்லாம வெளிய போயிருவேன். பட் என்னால உங்கள மேரேஜ் பண்ணிக்க முடியாது." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ ஏன் என்கேஜ்மெண்ட்ட அந்த மாதிரி பார்க்குற? இந்த என்கேஜ்மெண்ட் இல்லனாலும் நான் உன்ன தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீங்க எனக்காக இந்த மாதிரி பேச வேண்டாம். இந்த ப்ராமிஸ் 3 ஜெனரேஷன் மேலயும் இருக்கு. இத கம்ப்ளீட் பண்ணா எல்லாமே எண்ட் ஆயிரும்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "நீ அப்படிலாம் நினைக்காத. நான் உன்ன தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்காக இல்ல." அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். "என்ன அப்படியா?" அப்படின்னு ஹீரோயின் அத நம்பாமயே கேட்டுட்டு இருக்கா. "இதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியாது." அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் தன்னோட கோட்ட கழட்டுறா. "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னா, "குழந்தை பெத்துக்கணும்னா ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ணணும்ல." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இந்த மாதிரி நீ உன்ன ட்ரீட் பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட கோட் எடுத்து அவளுக்கு போட்டு விடுறான். "நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. நான் மத்தவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். நீ ரெஸ்ட் எடு. காம் டவுன் ஆகு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கம்பெனிக்கு கிளம்புறேன்ட்டு போறான். "நீ தான் கான்ட்ராக்ட் போட்ட. கான்ட்ராக்ட் படி என் கூட குழந்தை பிறந்தா தான் நீ உனக்கு விருப்பமான லைஃப்ப சூஸ் பண்ண முடியும். இப்போ உனக்கு என் கூட குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். ஏன்னா நீ என்ன டாடியா பார்க்குற." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றா. "ஸோ உனக்கு என்ன பார்க்க பிடிக்கலல்ல? நான் இங்கேருந்து இப்பவே கிளம்புறேன்." அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. அவ இங்க சிட்டில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. இப்ப அவளுக்கு கால் பண்ணி, "நான் இப்ப சிட்டிக்கு வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஜாப் ஓப்பனிங் இருந்தா சொல்லு. அதுல எனக்கு அக்கமடேஷனும் வேணும். அந்த மாதிரி ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லு." அப்படின்னு கேட்கும்போது, அவளும் ஒரு ஜாப் இருக்கு. அதுக்கு நீ என்பிசியா ஒர்க் பண்ணணும். 1 டேக்கு 400 குடுப்பாங்க அப்படின்னதும் ஹீரோயினும் சரின்னு கிளம்பி போறா. அங்க ஒரு பேய் வீடு மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அங்க எல்லாரும் த்ரில்லிங்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வருவாங்க. அதுல ஹீரோயினுக்கு பிரைடல் கோஸ்ட் கெட்டப் போட்டுருக்காங்க. ஹீரோயினும் அத நல்லாவே பண்றா. பாஸ்க்கு பிடிச்சிருச்சு. உன்ன அப்பாயிண்ட் பண்றதா சொல்ட்டாங்க. சாப்பாடும், அக்கமடேஷனும் ஃப்ரீ தான். நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். 12 ஹார்ஸ் மட்டும் ஒர்க் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட எல்லாத்தையும் சொல்ல, அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. "அப்புறம் உனக்கு ரீசென்ட்டா கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டனே?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. பட் என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டான். இப்ப என் அம்மா, என் மாமியார் யாருமே என்ன அக்செப்ட் பண்ணிக்கல." அப்படின்னு அவ சொல்றா. "சரி ஓகே. இப்போ ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. நீ ரெடியாகி வெயிட் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. ஹீரோயின் அப்போ ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. "நான் வீட்ட வெக்கேட் பண்ணிட்டேன். எனக்கு இங்க ஃபுட்டும், அக்கமடேஷனும் ஃப்ரீயா கிடைக்குது. நைட்டு நீங்களே மாஸ்டர் பெட்ரூம யூஸ் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி மெசேஜ் பண்றா. அத பார்த்துட்டு ஹீரோவும், "என்ன விட்டு எப்போ போலான்னே வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? நான் உன்ன எத்தன வருஷமா தேடிட்டு இருந்தேன். உன்ன திரும்பவும் மிஸ் பண்ண மாட்டேன்." அப்படின்னு ஹீரோ இப்ப அவன் ஒர்க் பண்ற பிளேஸ கண்டுபிடிச்சு அங்க போறான். பாட்டிக்கு இதே நியூஸ் போகுது. ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்ண போறா அப்படின்ட்டு. அத கேட்டு பாட்டி அவ தனியா வேலைக்கு போயிருக்கா. அவள யாரும் புல்லி பண்ணக்கூடாது. உடனே டிக்கெட் எடு. நானும் அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு பாட்டியும் கிளம்புறாங்க. ஹீரோ அங்க வந்ததும் நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? அப்படின்னு ஒரு பெர்சன் வந்து அவன ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அடுத்து பின்னாடியே பாட்டி வராங்க. இதான் அந்த பேய் வீடா? இங்க தான் ஹீரோயின் ஒர்க் பண்றாளா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. இந்த மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் யங் பீப்பிள்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த மாரி பிளேஸ்லாம் ஃபேமஸா இருக்கு." அப்படிங்கிற மாரி அந்த பெர்சன் சொல்ல, "ஸோ அப்ப என் பேத்திக்கும் இந்த மாரி பிளேஸ்லாம் பிடிக்கும்ல? அப்ப அவ நேம சொல்லி இந்த இடத்த வாங்க பாரு." அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. "அவ நேம்ல இன்னும் அசெட் வரல. எப்படி ஒரு செக்யூரிட்டியே இல்லாம அவ இருக்கா. அதனால அவளுக்கு இந்த பிளேஸ வாங்கி குடுத்துருவோம்." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "சரி ஓல்ட் லேடி நீங்க உள்ள போய் உங்க மருமகள பாருங்க. நான் அதுக்குள்ள இந்த பிளேஸ வாங்குறத பத்தி பேசுறேன்." அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான். இங்க நிக்கிற ஃப்ரெண்டும் இவங்கலாம் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்க்குறா. "எக்ஸ்கியூஸ் மீ நீங்க இந்த பேய் வீட்டுக்கா வந்திருக்கீங்க?" அப்படின்னு அவ கேட்கிறா. "ஆமா." அப்படின்னதும், "பாட்டி எல்டர்ஸ்க்குலாம் இது ரெக்கமெண்டட் கிடையாது." அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "ஏன் எல்டர்ஸ்னா நீங்க என்ன நெனச்சுட்டீங்க? நாங்கலாம் பயந்துருவோம்னு நெனச்சுட்டீங்களா? நான் முழுசா நிக்கிற மனுஷன பார்த்தே பயந்தது கிடையாது. இதுல பேய் வேஷம் போட்ட ஹியூமன பார்த்து பயப்படவா போறேன்? எனக்கெல்லாம் பயமே கிடையாது. நான் போறேன்." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "சரி ஓகே. நீங்க கேட்கறதுனால நான் அலோவ் பண்றேன். இத நீங்க ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் பண்ண அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே பயமாயிருச்சுன்னா, எமர்ஜென்சி பட்டன அமுக்கிருங்க." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு பாட்டி உள்ள போறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி பேய் கெட்டப் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாள்ல. அப்போ ஒரு பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரான்.
அவன் யாருன்னா, இந்த இடத்தோட பாஸ் இருப்பார்ல, பாஸோட பையன். அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சீன் போடுறதுக்காக வந்திருப்பான். இப்ப கூப்ட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் லெவல்ல ஹீரோயின உட்கார வச்சிருப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி அந்த சேரியட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பொம்மைய தான் வச்சிருந்திருப்பாங்க. பயம் காட்டுற மாரி மியூசிக்லாம் போட்டு. பட் இப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. அத பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பயப்படுறாங்க. "இங்க உண்மையாவே பேய் இருக்கா?" அப்படின்னு. அது சும்மா பில்டப்க்காக தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல பயந்து ஓடணும். அவங்க டிராப் பண்ணிட்டு போணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். "டேய் போய் பாருடா! நான் தான் இந்த இடத்தோட பாஸ். எனக்கு தெரியாதா? போய் பாரு." அப்படின்னா, இப்ப அந்த பெர்சன் அந்த சேர் பக்கத்துல போக, இப்போ ஹீரோயின் சத்தம் குடுக்கறத பார்த்து அவன் பயந்து வந்துடுறான். "உண்மையாவே பேய் இருக்கு. நீ போய் பாரு." அப்படின்னு அவன்ட்ட சொன்னதும், அந்த பாஸோட பையனும் போய் பார்க்குறான். ஹீரோயினோட வேலையும் பயம் காட்டுறது தானே! அதே மாதிரி அவ இப்ப இவனையும் பயம் காட்டுறா. பட் இவனுக்கு அது இரிட்டேட் ஆயிருது. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன பயம் காட்டிட்டா! அப்படிங்கிறது அவனுக்கு கோவமா இருக்கு. இப்ப லைட்லாம் ஆன் பண்ணி ஹீரோயின பார்த்து திட்டிட்டு இருக்கான். "நீ யாரு? உன்ன யார் இங்க உட்கார வச்சது?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் புதுசா இங்க ஜாயின் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றா. "நான் யார் தெரியுமா? நான் இந்த இடத்தோட பாஸோட பையன். நீ என்னைய பயம் காட்டுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள அடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கொஞ்சம் அவமானம் ஆயிருச்சு. ஏன்னா இவனுமே அதுல பயந்துட்டான். எக்ஸ்பெக்ட் பண்ணலல்ல. அதனால பயந்துட்டான். அந்த கோவத்த ஹீரோயின் மேல காமிச்சுட்டு இருக்கான். இந்த டைம் பாட்டி உள்ள வராங்க. அவன தள்ளிவிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. "உனக்கு காயம் பட்டிருக்கு. இவங்கலாம் உன்ன புல்லி பண்றாங்களா?" அப்படின்னு பாட்டி கோவப்படுறாங்க. "என்ன கிழவி உனக்கு இங்க என்ன வேல?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூடா பேசுறான். "ஒழுங்கா என் மருமகள்ட்ட சாரி கேட்டு போயிரு. இல்லன்னா நடக்கிறதே வேற. உன்னால தான் அவன் நெத்தியில காயம் பட்டிருக்கு." அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்றாங்க. "என்ன நீ ஓவரா பேசுற? நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த இடத்தோட ஓனரே." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அடிக்க போறான். அத பார்த்ததும் ஹீரோயின் கால தூக்கிட்டு அவனுக்கு ஒரு கிக் குடுக்குறா. அப்பதான் ஃப்ரெண்ட் சத்தம் கேட்டு உள்ள வரா. "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் நம்ம பாஸோட பையன். வேலைக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் நாளே பாஸோட பையன அடிச்சிட்டியே!" அப்படிங்கிற மாரி அவ கேட்கிறா. "அவன் என்ன புல்லி பண்ணாலும் பரவால்ல. அவன் வயசான பெர்சன புல்லி பண்ணும்போது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "நீ சொல்ற நியாயம் எல்லாம் கரெக்ட் தான். பட் ஃபர்ஸ்ட்டே இந்த மாரி சண்டை போட்டுருக்க. அப்புறம் உன்ன ரெக்கமெண்ட் பண்ணதுக்காக என்னோட வேலைக்கும் பாதிப்பு வந்துரும்ல." அப்படிங்கிற மாரி அவ பயப்படுறா. "சாரி சார். அவ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணியிருக்கா. அவ என்னோட ஃப்ரெண்ட் தான்." அப்படின்னு ஃப்ரெண்ட் போய் மன்னிப்பு கேட்கிறா. சாரி கேட்டாலும் என்னால விட முடியாது. அவள நான் ஜெயில்ல அடைக்காம விட மாட்டேன். அப்படிங்கிற மாரி அவன் கத்துறான். "நான் எதுக்கு ஜெயிலுக்கு போணும்? நீ தான் எல்டர்லி பெர்சன புல்லி பண்ண. என்ன புல்லி பண்ணும்போது கூட நான் விட்டுட்டேன். பட் வயசானவங்கள புல்லி பண்ற. அதனால தான் நான் உன்ன அடிச்சேன்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. "நான் நெனச்சா என்ன வேணா பண்ண முடியும். நான் உன்ன புல்லி பண்ணா அதுக்கு இப்ப என்ன?" அப்படிங்கிற மாரி அவன் திமிரா பேசுறான். "பாட்டி நான் உனக்கு எஸ்கேப் ஆகுறதுக்கு சான்ஸ் குடுக்குறேன். இப்பவே இங்கிருந்து கிளம்பிரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த ஓல்ட் லேடி உன்னையும் மிரட்டுதே! அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட்ஸையும் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. "உங்களலாம் சும்மா கவனிக்க கூடாது." அப்படின்னு ஆட்கள கூப்பிட்டு அவங்கலாம் கட்டிங் மிஷின தூக்கிட்டு வராங்க. இப்ப அவனுக்கு சேரும் போட்டு உட்கார வச்சாச்சு. என்கிட்ட 108 வகையான கட்டிங் மிஷின் இருக்கு. அதுல வகை இதான். உங்களோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் நான் இத வச்சு கட் பண்ண போறேன். அப்படிங்கிற மாரி அவன் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கான். எங்க அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இன்னைக்கு நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. எங்கள மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு போய் கெஞ்சுறா. அவ்ளோ ஈஸியாலாம் உங்கள மன்னிக்க முடியாதே! சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? 3 முறை என் கால்ல வந்து விழுங்க. அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். "நீ ரொம்ப ஓவரா போற. என்னதான் நாங்க உங்க எம்ப்ளாயீஸா இருந்தாலும், எங்களுக்கும் டிக்னிட்டி இருக்கு. இந்த மாதிரிலாம் எங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது. எங்கள நீ அட்டாக் பண்ணனா அதுக்கான பனிஷ்மென்ட் உனக்கு கிடைக்கும்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "யார் எனக்கு பனிஷ்மென்ட் குடுக்க போறா? எப்படியும் நீ என் கம்பெனி கீழ வேலை பார்க்குற எம்ப்ளாயி. நான் உன்ன அடிச்சேன்னா, உனக்காக இந்த சொசைட்டில இருந்து யார் வந்து பேச போறா?" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். இந்த டைம் பார்ட்டிக்கு கால் வருது. நீங்க சொன்ன மாதிரியே இந்த பிளேஸ ஹீரோயின் நேம்ல வாங்கிட்டோம். அப்படிங்கிற மாரி அந்த பெர்சன் சொல்றான். இப்ப பாட்டி அவன்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத. இதனால நீ பெரிய விளைவுகள சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ எல்லாம் இந்த நேரத்துக்கு பாதி மண்ணுக்குள்ள போயிருந்திருக்கணும். என்ன ஏன் உயிரோட இருக்க? இவ கதைய ஃபர்ஸ்ட் முடிங்கடா." அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினும் "இல்ல நீ வயசானவங்கள டச் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்றா. பாட்டியே இந்த டைம் இந்த பிளேஸோட ஓனர் சேஞ்ச் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மேட்டர சொல்றாங்க. ஹீரோயின் தான் இனி இந்த பிளேஸோட ஓனர். நீ கிடையாது. அப்படின்னு சொல்ல, "என்ன நீ நெனச்ச உடனே பிளேஸ்லாம் வாங்கிருவ போல. என்ன உன்னோட பையன ரிச்சஸ்ட் மேனா?" அப்படிங்கிற மாரி அவன் கலாய்க்கிறான். "அவங்க பையன் ரிச்சஸ்ட் மேனா இல்லாம இருக்கலாம். பட் அவங்க பேரன் ரிச்சஸ்ட் மேன் தான்." அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவங்களுக்கு அது செம்ம காமெடியா இருக்கு. "இதுங்க 2ம் நம்மகிட்ட உளறுதுங்கப்பா" அப்படிங்கிற மாரி அவங்க நெனைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. இவங்க மேட்டர்ல என்ன இழுத்து போடுறாங்களே அப்படின்ட்டு இப்ப அவ சரண்டர் ஆயிட்டா. "நான் நீங்க சொன்ன மாரியே உங்க கால்ல விழுறேன். தயவு செஞ்சு இந்த மேட்டர்ல என்னையும் பனிஷ் பண்ணிறாதீங்க. எனக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியம்." அப்படின்னு அவ மறுபடியும் நீல் டவுன் போட்டு கேட்கிறா. "எதுக்கு நீ இந்த மாரி பண்ற? உனக்குன்னு டிக்னிட்டி இருக்குல்ல?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்கிறா. "பாட்டியும் உனக்கு முதுகெலும்பு கிடையாதா? ஏன் இந்த மாரி பெர்சன் கிட்ட தாழ்ந்து போற?" அப்படின்ட்டு கேட்கறாங்க. இப்போ ஹீரோயின பார்த்து, "நீ தான் என்கிட்ட வேலை வேணும்னு கெஞ்சின.
உனக்கு வேலை இல்ல. எனக்கு கண்டிப்பா வேலை அக்காமடேஷனோட வேணும். எனக்கு போறதுக்கு வழி இல்லன்னு நீ தான் கேட்ட. நான் இந்த வேலைய உனக்கு வாங்கி தரலன்னா, நீ இப்ப நடு ரோட்ல தான் நின்னு இருக்கணும். இப்போ நீ டிக்னிட்டிய பத்திலாம் பேசுறியே! இந்த டிக்னிட்டிய வச்சு நம்மளால என்ன வாங்க முடியும்? சோறு வாங்க முடியுமா? தண்ணி வாங்க முடியுமா? நமக்கு அதனால எந்த யூஸும் கிடையாது. எனக்கு இந்த வேலை இருந்தா தான் அடுத்த வேள சாப்பாடு உண்டு. அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்றா. இத கேட்டதும் பாட்டி இப்ப ஹீரோயின பாக்குறாங்க. உனக்கு என்னாச்சு? அப்போ நீ வீட்ட விட்டு வெளிய வந்துட்டியா? அவன் உன்ன விரட்டி விட்டானா? அப்படிங்கிற மாரி ஹீரோ மேல கோவப்படுறாங்க. பாட்டி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஜஸ்ட் என்னோட ஓனா நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் இங்க வந்தேன். அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. அடி பாவி! அப்ப நீ என்கிட்ட பொய்யா சொன்ன அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்டும் பாக்குறா. இங்க ஹீரோ ஒரு பெர்சன் கூட்டு போயிருந்திருப்பான்ல. அவன்கிட்ட போயிட்டு நான் இந்த பிளேஸ வாங்கணும். உங்க பாஸ் கிட்ட பேசுங்க. எவ்ளோ ரேட் சொல்றாங்கன்னு கேளுங்க. அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாஸ் ஓனர் சேஞ்ச் ஆயிட்டாங்க. நான் இன்னொரு பெர்சன் கிட்ட ஆன்லைன்லயே டீல் பேசி சைன் பண்ணி முடிச்சுட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்ட ஹீரோ என்ன அதுக்குள்ள வாங்கிட்டாங்களா? நான் மார்க்கெட் பிளேஸ விட 2 டைம்ஸ் அமௌண்ட் குடுக்குறேன். எனக்கு வேணும்னு சொல்ல அப்படின்னு கேட்டா, அவங்க 3 டைம்ஸ் அமௌண்ட் குடுத்து வாங்கிட்டாங்களாம். அதுவும் ஒரு பொண்ணு 20 இயர்ஸ் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, என்ன ஒரு யங் லேடி இந்த பிளேஸ வாங்கியிருக்கா? அதுவும் இது கண்டிப்பா வாங்கணும்னே வாங்குனாலும், இவ்ளோ அமௌண்ட் குடுத்து வாங்கியிருக்கா? பட் இந்த இடம் எனக்கு வேணும். அந்த பெர்சன் யாரா இருந்தாலும் தேடி கண்டுபிடி. அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஒரு ஒர்க்கர் ஓடி வந்து, அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ண பொண்ணு நம்ம பாஸோட பையன அடிச்சுட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த புதுசா வந்த பொண்ணோட நேம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜிஜின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோ இப்ப அவங்க பின்னாடியே போறான். பாஸோட பையன் அங்க ஒர்க் பண்ற எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ ஹீரோயின் மேல அட்டாக் பண்ண சொல்றான். எல்லாரும் அவங்க பக்கத்துல நெருங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ உள்ள வரான். எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாக்குறான். உனக்கு காயப்பட்டிருக்கு. அவன் நடிச்சானா அப்படின்னு அவனு பார்த்து முறைக்க, ஆமா இப்பதானே வந்திருக்க. நீ இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்தா அவங்க என் பேத்தி எவ்வளவு புள்ளி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பாட்டி திட்டுறாங்க. இந்த டைம் ஸ்டோர் மேனேஜர் தான் ஹீரோ கூட வந்திருப்பான். இதுல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. எங்க பாஸோட பையன் தான் இவரு. சோ கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். என்ன நீ எனக்காக பேசுறியா? அப்படின்னு இப்ப அவனை தள்ளி விட்டு நானே இதை டீல் பண்ண போறேன் அப்படின்னு அந்த பேட் பாய் கட் பண்ற மிஷின் எல்லாம் கையில தூக்கிட்டு அட்டாக் பண்ண போறான். ஹீரோ அவனை தள்ளி விட்டா அவன் கை உடைச்சு விட்டான். ஐயோ என் கை வலிக்குது, என் கை உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கதறிட்டு இருக்கான். இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது. எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்க. யார் உயிர் போனாலும் பரவாயில்ல. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்படின்னு அங்க ஒர்க் பண்ற எல்லாரையும் அட்டாக் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஸ்டோர் மேனேஜர், இப்ப நீங்க பாஸ் கிடையாது. ஆல்ரெடி பாஸ் இன்னொருத்தங்க கிட்ட வித்துட்டாங்க. அதுவும் 20 இயர்ஸ் பொண்ணுகிட்ட வித்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படி எங்க அப்பா வித்தாங்க? இது நல்லாதான் ரன் ஆயிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு விக்க போறாங்க? இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் கத்துறான். ஃப்ரெண்ட்ஸும் அது எப்படி விக்கிறதா இருந்தாலும் டக்குன்னு எப்படி சேல் பண்ண முடியும்? எப்படியும் அதுக்கு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும். அது எப்படி டக்குன்னு முடியும்? நீ பொய் சொல்றியா? அப்படிங்கிற மாதிரி மேனேஜரை பார்த்தா, அவளும் நான் பொய் சொல்ல. இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே ஆன்லைன்லயே சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இந்த டைம் ஹீரோயின் கிட்ட பாட்டி உன்னோட செல்ல ஓபன் பண்ணு. அதுல ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன் பாரு. அதுல உன்னோட நேம சைன் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சைன் பண்றா. இதோட அக்ரிமெண்ட்ல லாஸ்ட் பேப்பரும் சைன் ஆயிருச்சு. இனி இந்த இடத்தோட ஓனர் நீதான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்போ அடிக்க வந்தவங்களும் பொருளெல்லாம் கீழே போட்டு ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. இவங்கள ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நாங்க மத்தவங்கள புல்லி பண்ணோம். மத்தபடி நாங்க உங்கள அட்டாக் பண்ணணும்லாம் நினைக்கல. எங்கள ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நாங்க இதெல்லாம் பண்ணோம். வேலை எங்களுக்கு முக்கியம். ப்ளீஸ் எங்கள ஃபயர் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கெஞ்சுறாங்க. எனக்கு தெரியும் உங்க மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு ஹீரோயினும் சொல்றா. இந்த டைம் ஹீரோ, அப்போ பாட்டி தான் எல்லாத்தையும் வாங்குனீங்களா? அதானே பார்த்தேன். யார் எங்களுக்கு முன்னாடி முந்தி போனதுன்னு. நாங்க உங்களுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் லேட்டா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என் இடத்த வாங்குனது நீங்க தானா அப்படின்னு திரும்ப அவங்கள அட்டாக் பண்ண பாக்குறான். அந்த டைம் அப்பா வராங்க. வந்ததும் அப்பா வாங்கப்பா இவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறான். பட் பாவம் அவனுக்கு தான் அடி விழுது. இப்போ ஹீரோக்கிட்டயே சாரி என் பையனை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க அவன் தெரியாம பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சாரி கேக்குறாங்க. அவன் என் ஃபேமிலியை புள்ளி பண்ணியிருக்கான். என் ஒய்ஃபுக்கு காயம்பட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு சாரி சொன்னா எல்லாமே போயிருமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். ஏன்பா அவன்கிட்ட சாரி கேக்குறீங்க? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னா, நீ ஒழுங்கா பாரு அவங்க யாருன்னு தெரியுதா? மிஸ்டர் ஃபூ அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அவளும் திரும்ப பார்த்துட்டு ஃபூச்செங்கா நம்ம சிட்டி ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பாஸ நீ நேம் சொல்லி சொல்லுவ? உன் வாயை உடைக்கவா அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து அசிஸ்டன்ட் சொல்றான். அப்பாதான் அவனுக்காக ப்ளீஸ் பண்ணி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. நீல் டவுன் போட்டா அப்படின்னு நீல் டவுன் போட வச்சு மன்னிப்புலாம் கேக்குறாங்க. ஒரு பையன் தப்பு பண்ணா அதுக்கு காரணம் பேரண்ட்ஸும் கூட தான். நான் அவனை ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்கலன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அவனை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா கேக்குறாங்க. ஹீரோனும் ஃபேமிலி சென்டிமெண்டால கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறா. இந்த மாதிரி ரூடா பிஹேவ் பண்ற பர்சன் சும்மா விட்டா அவன் மத்தவங்களும் இதே மாதிரி தான் புள்ளி பண்ணுவான்.
அவன பேசாம போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் போலீஸ்ன்னு போனா கேஸ் ஆச்சுன்னா, அவனோட ஃப்யூச்சர் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாரி அப்பாவுக்கு கவலையா இருக்கு. எப்படினாலும் இவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு பாட்டியும் ஹீரோவும் தெளிவா இருக்காங்க. கண்டிப்பா அவனுக்கு பனிஷ்மென்ட் குடுக்கணும். என்ன பனிஷ்மென்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பாக்குறாங்க. ஹீரோயினும் ஓகே ஒரு பனிஷ்மென்ட் குடுக்கலாம். அவன் என்ன இந்த வேலையில இருக்கும்போது தானே புல்லி பண்ணான். ஸோ அதே ஒர்க்ல அவன் 1 வீக் ஒர்க் பண்ணணும். சம்பளமே இல்லாம அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது எப்படி என்னால முடியும்? நான் ஒரு மேன். எப்படி நான் பிரைட் கிட்ட போடுறது? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். நீ நோ சொன்னா என்ன? நாங்க தான் எஸ் சொல்லியாச்சுல. அதனால நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு பிரைட் காஸ்டியூம போட்டு விட்டாங்க. ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட நீ இப்போ செம்ம ரிச் ஆயிட்ட. என்ன மறந்துடாத. நான் உன்ன தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. என்ன நீ இப்படி பேசுற? நானும் தான் உன்ன டிபெண்ட் பண்ணியிருக்கேன். இனி இந்த ஷாப்ப நீ தான் எனக்காக ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நான் சூப்பரா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டும் சொல்றா. ஆனா நீ உன் ஹஸ்பண்ட் இறந்துட்டான்னு சொன்னல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல, இப்ப பின்னாடியே ஹீரோ வரான். அது எக்ஸ் ஹஸ்பண்ட். கரண்ட் ஹஸ்பண்ட் உயிரோட ஹெல்த்தியா தான் இருக்கேன் அப்படின்னு அவன் வந்து நிக்கிறான். இப்போ ஹீரோயின பார்த்து நான் கம்பெனிக்கு போக வேண்டியது இருக்கு. நீ பாட்டி வீட்ல டிராப் பண்ணிடுறியா? அப்படிங்கிற மாரி அவகிட்ட கேட்குறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. பாட்டிய சென்ட் ஆஃப் பண்ண வரும்போது ஹீரோயின் கிட்ட என்னதான் எல்டர்ஸ் இந்த மேரேஜ டிசைட் பண்ணியிருந்தாலும், நீ ஹீரோக்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் பேரனுக்கு நீ ஒரு சான்ஸ் குடுத்து பாரு. அவன் கண்டிப்பா உன்ன இம்ப்ரெஸ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியே இது ஒர்க் அவுட் ஆகலனாலும், நீ பாட்டிகிட்ட சொல்லு. நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்ப பிரேக்கப் பண்ணிக்கலாம். பட் எனக்காக நீ அவனுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும் சரியா? அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க. சரி பாட்டி நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லும்போது, என் பேர அவன் டிஸ்டர்ப் பண்ணாலும், உன்னை இரிட்டேட் பண்ணாலும் சரி, உடனே என்கிட்ட சொல்லு சரியா? அவனையும் நான் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். உனக்காக நான் எல்லாமே பண்ணுவேன். நீ எத நினைச்சும் ஒரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போறாங்க. போனது இப்ப அடுத்த ஹீரோக்கு தான் காலு. நான் ஹீரோயின் கிட்ட உனக்காக பேசி உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்க சொல்லியிருக்கேன். அத நல்லா யூஸ் பண்ணிக்கோ சரியா? அவ இப்ப வீட்ல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வைக்கிறாங்க. இங்க ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி போறான். இங்க ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கும்போது கால் வந்துகிட்டே இருக்கு. ஸோ வெளிய வந்து கால் அட்டெண்ட் பண்றா. யாருன்னா ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணியிருக்கா. இங்க உன் அம்மாவும் பிரதரும் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த பிளேஸ்க்கு வராம இரு. அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் கால் பண்ணி சொல்றா. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு. எப்படி அவங்களுக்கு இந்த பிளேஸ் தெரிஞ்சுச்சு? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் யோசிக்கிறா. இப்ப பின்னாடி ஹீரோ வர, அவ பயத்துல கத்துறதுல டவல் கீழ விழுந்தது. "ஐயய்யோ! பாக்காத" அப்படின்னு ஹீரோவோட கண்ண மூடுறா. "சரி, சரி நான் பாக்கல" அப்படின்னு ஹீரோ தன்னோட கோட்ட வச்சு அவள கவர் பண்ணி விடுறான். "நான் எதையுமே பாக்கல" அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தா, "ஏய் பொய் சொல்லாத. உன் நோஸ் ப்ளீட் ஆகுது பாரு" அப்படின்னதும் அவன் அங்க வந்து தெரிச்சு ஓடுறான். நெக்ஸ்ட் டே இப்போ ஹீரோயினுக்கு வெளிய வரவே முடியல. அவளுக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. இப்ப போனா வெளிய ஹீரோ நிப்பான். அவன பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றது? அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. ஸோ ஹீரோ இப்ப கிளம்பும்போது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டான். பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. நீ வந்ததே எடுத்து சாப்பிடு. நான் கம்பெனிக்கு கிளம்புறேன். எதுன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்புறம் தான் ஹீரோயின் வெளியே வரா. ஃபர்ஸ்ட் டைமா அவளோட லைஃப்லயே அவளுக்குன்னு ஒரு பர்சன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணி சாப்பிடுறா. என்னதான் ஹீரோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. நான் ஒரு விடோ. அவன் ஒரு ரிச்சஸ்ட் பர்சன். எங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அவனுக்காக ஆசைப்பட முடியாது. அவனுக்குன்னு வேற ஒரு லைஃப் இருக்கு. அவனுக்குன்னு புடிச்ச பொண்ணு இருக்கா. அதனால நான் ரொம்ப ஆசைப்படக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. இந்த டைம் பாட்டிக்கிட்ட இருந்து கால் வருது. நான் கீழ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலாம் அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கிளம்பி போறா. இங்க கீழ தான் அம்மாவும் பையனும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இங்க பாத்தியா? அந்த ஓல்ட் லேடி மட்டும் வில்லால தனியா இருக்கா. ஹீரோயினுக்கு தனியா ஒரு சின்ன வீட குடுத்து அங்க வச்சிருக்காங்க. அவங்க ஃபுல் ஃபேமிலிலாம் அப்போ ஹீரோயின அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசுறாங்க. பையனும் அது எப்படிம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அவ ஒரு விடோ. ஜஸ்ட் வெளிய இந்த மேட்டர் வந்துடக்கூடாது. ஃபுல் ஃபேமிலி இப்படி மேரேஜ் ப்ராமிஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டாங்கங்கிற நியூஸ் வெளிய வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஹீரோயின பப்ளிக்ல இருந்து தனியா கூப்பிட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு பையனும் சொல்றான். இதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நம்ம தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவள இப்போ ஃபுல் ஃபேமிலிக்குள்ள நம்ம மேரேஜ் பண்ணி அனுப்பிட்டோம்னா, அப்புறம் ஃபுல் ஃபேமிலில இருந்து சொத்து எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். அவ மூலமா நமக்கு நெறைய காசு கிடைக்கும். அப்படிங்கிற மாரி பையனும் அம்மாவும் தீவிரமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப போன ஹீரோயின் ரிட்டர்ன் வரா. "எப்படி நீ திரும்ப வந்த?" அப்படின்னு அவள பார்த்து கேட்குறாங்க. "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இங்க உங்களுக்கு என்ன வேல?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. "என்ன நீ கோவமா பேசுற? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. ஜஸ்ட் ஒரு சண்டையால டக்குன்னு ரிலேஷன்ஷிப்லாம் கட் ஆகுமா?" அப்படிங்கிற மாரி அம்மா பேசுறாங்க. "நீங்க எதுக்கு வந்தீங்களோ அத பத்தி மட்டும் பேசுங்க. ஒண்ணு என்கிட்ட காசு இருக்கான்னு கேட்க வந்திருப்பீங்க. இல்லன்னா என்ன வச்சு காசு சம்பாதிக்க வந்திருப்பீங்க. அப்படிதானே?" அப்படின்னு ஹீரோயின் கோவமா கேட்கிறா. "என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசுற?
நான் அந்த டைம் பண்ணது தப்பு தான். அத நான் ஒத்துக்கிறேன். பட் அம்மா ஒண்ணும் பேட் பெர்சன்லாம் கிடையாது. இந்த டைம் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. அப்படி என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, "உன்ன ஃபுல் ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ண போறோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உங்களுக்கு என்ன வெக்கமா இல்ல? என்ன வச்சு தான் மணி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அம்மாவ தப்பா நினைக்காத. இதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் பண்றேன். நீ விடோவா இருந்தாலும் நம்ம 2 ஃபேமிலிக்கு இடையில அக்ரீமெண்ட் இருக்கு. அதுபடி அவங்க மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நான் சில ஆன்லைன் வெப்சைட்லலாம் பேசி வச்சிருக்கேன். மிஸ்டர் ஃபு உன்ன மேரேஜ் பண்ணிக்க டிலே பண்ணிட்டே இருக்காங்கல்ல. இந்த மேட்டர் எல்லாத்தையும் நம்ம பிரஸ்ல சொல்லலாம். அக்ரீமெண்ட் எல்லாத்தையும் சொன்னா, அதனால ஃபு ஃபேமிலிக்கு பிரஷர் ஆயிரும். ஸோ ஹீரோக்கு விருப்பமே இல்லனாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். உன்ன அவனால ஏமாத்த முடியாது. அப்படிங்கிற மாரி அம்மாவும் பையனும் பிளான் போடுறாங்க. எங்க ஹீரோயின் உங்கள திருத்தவே முடியாது. நீங்க சொன்ன எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா, போலீஸ்ல இது எல்லாத்தையும் போட்டு காமிச்சு, உங்க 2 பேரையும் லாக்கப்ல தள்ளிருவேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மிரட்டுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நீ அம்மாவே மிரட்டுவியா? உனக்கு இப்பவே லெசன் டீச் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அடிக்க போறாங்க. பையனும் அம்மா பயமா இருக்கு. போலீஸ் வந்துற போகுது. நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவ கூட்டு போயிடுறான். எங்க பாட்டி என்ன எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டியா? நம்ம ஷாப்பிங் போலாம். உனக்கு பிரசன்ட் வாங்க வேண்டியது இருக்கு. அப்படின்னு பாட்டி அவள கூட்டு போறாங்க. அம்மாவும் தம்பியும் மறுபடியும் அந்த ஷாப்ல போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் அவங்கள போக வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து ஓனரோட பையனும் பாக்குறான். அப்ப மேனேஜர கூப்பிட்டு, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒர்க்கிங் டைம். நீங்க அங்க சேரியட்ல போய் உட்காரணும்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். இத நீ ஹீரோயின்ட்ட சொல்லனா எப்படி அவளுக்கு தெரிய போகுது? சரியா அங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, அது யாரு? ஜிஜிய பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு அது யாரு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க தான் ஹீரோயினோட அம்மாவும் பிரதரும். ஹீரோயின் கூட ஏதோ பிரச்சனை போல அவள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதான் ஒர்க்கர்ஸும் அவங்கள வெளிய போக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ! அப்போ ஹீரோயினுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனையா? இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாரி அவன் நினைக்கிறான். ஸோ இப்ப அவன் அங்க போயிட்டு, நான் உங்களுக்கு இந்த மேட்டர்ல ஹெல்ப் பண்ணவா? அப்படின்னு கேட்கிறான். இவன் என்ன பைத்தியக்காரனா? பொண்ணுங்க ட்ரெஸ்ஸ போட்டுருக்கானே! அப்படிங்கிற மாரி அவன ஸ்ட்ரேஞ்சா பார்க்குறாங்க. இது எங்க ஓல்டு பாஸோட பையன். அவன் அப்பியரன்ஸ் வேணா டிஃபரெண்டா இருக்கலாம். பட் மென்டலி எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு அங்க உள்ள ஒருத்தர் சொல்றா. பாஸோட பையனா? அப்படின்னு அவனுக்கு இப்போ ஒரு பெரிய மரியாதை கிடைக்குது. சரி நம்ம டீடெயில்ஸ் எல்லாத்தையும் தனியா போய் பேசலாமா? அப்படின்னு அவங்க 2 பேரையும் தனியா கூட்டிட்டு போறான். எங்க ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய ட்ரிங்க் பண்றதுக்காக வந்திருக்கான். அப்ப அசிஸ்டன்டும் என்ன பாஸ் கிளம்பலாமா? அப்படின்னு கேட்க, இப்ப அவனோட மொபைல வாங்கி ஹீரோயின் நம்பர டயல் பண்றான். ஜிஜி கால் பண்ணி என்ன பிக்கப் பண்ண வர சொல்றியா? அப்படின்னு கேட்க, இப்ப அசிஸ்டன்டும் கால் பண்ணி, நான் ஹீரோட அசிஸ்டன்ட் பேசுறேன். பாஸ் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. நீங்க அவங்கள பிக்கப் பண்ண வர முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்கறான். அவளும் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோவும் ஹாப்பியான ஸ்மைலோட உள்ள போய் உட்கார்றான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரிங்க் பண்ணலையா? அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு ஆல்கஹால் அலர்ஜி அப்படின்னு சொல்றான். எனக்கு உன்ன 10 வருஷமா தெரியும். என் முன்னாடியே ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு பொய் சொல்றியா? அப்படிங்கிற மாரி அவங்கலாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. கூட உள்ள பொண்ணும், என்ன நீங்க மட்டும் ட்ரிங்க் பண்ணாம இருக்கீங்க? அப்படின்னு பக்கத்துல வந்து ஹீரோட வாயில ஊத்தி விடுறா. இந்த டைம் பார்த்து ஹீரோயின் வர, ஹீரோ எங்க? அப்படின்னு கேட்கும்போது உள்ளதான் இருக்காங்க. நீங்க சீக்கிரமே வந்துட்டீங்களே அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா பக்கத்துல தான் பாட்டி கூட ஷாப்பிங் வந்தேன். அவங்கள டிரைவர் கூட அனுப்பிட்டு நான் நேரா இங்க வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ உள்ள போய் பார்த்தா வேற ஒரு பொண்ணு கூட ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத பார்த்ததும் ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆயிட்டா. அந்த டைம் பார்த்து அங்க உள்ள ஃப்ரெண்டும், "டேய் உனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி நீ லவ் பண்ற ஒரு பொண்ணு இருக்கால்ல. அப்போ நீ அவள மேரேஜ் பண்ணிப்பியா? இல்லன்னா உங்க தாத்தா போட்ட அக்ரீமெண்ட்காக உனக்கு பிடிக்காத பொண்ண கல்யாணம் பண்ணிப்பியா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அது எப்படி? ஹீரோ கண்டிப்பா அவன் லவ் பண்ற பொண்ண தான் மேரேஜ் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டு ஹீரோயினும் அப்செட் ஆயிட்டா. சோகமா வெளிய போறா. அத பார்த்துட்டு அசிஸ்டன்டும், "நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்றா. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பட் நான் இப்போ உள்ள போறது கரெக்ட்டா இருக்காதுன்னு தோணுது. அதனால எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்களே கூட்டு வந்துருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. அசிஸ்டன்டும் மேடம் மேடம்னு ஸ்டாப் பண்றா. அவ நிக்காம போயிடுறா. ஹீரோ சத்தம் கேட்டு வெளிய வந்து பார்க்குறான். இப்பதான் மேடம் போனாங்க. நீங்க அந்த பொண்ணு கூட ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கத பார்த்து அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. அப்படிங்கிற மாரி அசிஸ்டன்ட் சொல்றான். ஹீரோயினும் ரொம்பவே அப்செட்டா இருப்பாள்ல. அவன அப்ரோச் பண்றதுக்கு நெறைய வுமன் இருக்காங்க. நான் ஒரு விடோ. எனக்கு அவன அப்ரோச் பண்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அப்படிங்கிற மாரி அவ ஃபீல் பண்றா. இந்த டைம் அங்கருந்து டக்குன்னு அம்மா வந்து ஹலோ அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி இருந்து தம்பி கட்டையால மண்டையில அடிக்கிறான். அப்படியே அவள மயக்கமடைய வச்சு அங்கருந்து கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. இப்போ ஹீரோ வெளிய வந்து பார்க்கும்போது அவ அங்க இல்ல. அவ எப்படி இங்க இவ்ளோ சீக்கிரமா வந்தா? அப்படின்னு கேட்கும்போது, இங்க தான் பக்கத்துல பாட்டி கூட ஷாப்பிங் போயிருந்ததா சொன்னாங்க. அப்படின்னு சொல்ல, அவ நான் இங்க இன்னொரு வுமன் கூட இருந்தத பார்த்து தப்பா நெனச்சிருப்பாள்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்றான். பாஸ் இதுவும் ஒரு நல்ல சிம்ப்டம்ஸ் தான். யோசிச்சு பாருங்க. மேடம் கோவப்பட்டாங்கன்னா, அவங்க இப்ப ஜெலஸா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்ல, இத கேட்டு ஹீரோக்கும் லைட்டா ஹாப்பியா இருக்கு.
அவ ஜெலஸ் ஆயிட்டாளா? அப்ப என்ன பத்தி அவளும் கேர் பண்றா தானே! சரி இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க இப்படியே விடக்கூடாது. நான் சீக்கிரம் அவகிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ நெனைக்கிறான். இந்த டைம் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அசிஸ்டன்ட் கால் வருது. இப்ப அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேட்கும்போது, ஹீரோனோட அம்மாவும் தம்பியும் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அந்த டைம் பழைய பாஸோட பையன் கூட சேர்ந்து ஹீரோன ஹார்ம் பண்றதுக்காக ஏதோ பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படின்னு இப்ப அவங்க போயிருக்கிற பிளேஸையும் அந்த பொண்ணு சொல்றா. இங்க ஹீரோயின டெலிவரி பண்ணிட்டு காசுங்க. நீ கேட்ட பெர்சன் நாங்க கொண்டு வந்துட்டோம். அப்படின்னு அம்மாவும் தம்பியும் போயிட்டு நிக்கிறாங்க. இந்த பேக் ஃபுல்லா உனக்கான அமௌண்ட் இருக்கு அப்படின்னு குடுக்க, அதுல 5 லேக்ஸ் குடுத்துருக்கான். இன்னைக்கு நைட்டு நான் ஃபூச்சன் கூட உமன் கூட ஒண்ணா இருந்து அந்த வீடியோ வெளியிட போறேன். அதுக்கு பிறகு ஃபூச்சன் அவனோட மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறான்னு நானும் பாக்குறேன். அவன் அவமானப்படுற டைம் தான் என்னோட ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் உங்களுக்கும் பேலன்ஸ் அமௌண்ட்ட டபுளா குடுக்குறேன். அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் அனுப்புறான். இங்க கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஹீரோயின் பக்கத்துல வரான். இன்னைக்கு நான் உன்னை ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறேன். ஃபூச்சங்கோட உமன் அப்படின்னு சொல்லிட்டு கால்லலாம் கிஸ் பண்றான். அப்பதான் ஹீரோயின் லைட்டா கான்ஷியஸ்க்கு வரா. இங்க யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஓனரோட பையன் இருக்கான். நீ இங்க என்ன பண்ற என்ன விடு அப்படின்னு கேட்கும்போது நீ ஒரு விடோங்கிறது எனக்கு தெரியும். ஸோ பியூரான பொண்ணு மாதிரி அவனோட ஆக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கான். அவளால முடிஞ்ச வரைக்கும் அவளும் ட்ரை பண்றா. அவன் காதெல்லாம் கடிச்சு வைக்கிறான். அதுல அவனுக்கு ரொம்பவே ப்ளீட் ஆகுது. என்னையே கடிச்சிட்டியா அப்படின்னு அதுக்கும் அவளை அடிக்கிறான். அவ எவ்வளவுதான் எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணாலும் இவன் விட மாட்டான். ரொம்பவே ஹார்ஷா பிஹேவ் பண்றான். ரொம்ப அடிக்கிறான். ஹீரோனாலையும் தாங்க முடியல. பூச்சன் வரமாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு செவுத்துல முட்டி செத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறா. என்ன சாக பாக்குறியா? உன்னை வச்சு எனக்கு யூஸ் இருக்கு. உன்னை வச்சுதான் நான் பூச்சங்க அவமானப்படுத்த போறேன். அதுக்கு பிறகு நீ செத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோ ஆட்களோட வரா. அவனை அடிச்சுட்டு ஹீரோனை ரெஸ்கியூ பண்றான். அவ பாக்குறதுக்கே ரொம்ப வீக்கா இருக்கா. ஹீரோ கோவத்துல அவனை ஒரு உமரா மாத்துங்க அப்படின்னு சொல்றான். என்ன நீ உன் கையால வானத்தையும் அடிச்சிடலாம்னு நினைச்சியா? நீ ரிச் தான். அதுக்குன்னு உன்னால எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் ஓவரா பேசுறான். லாஸ்ட் டைம் உன் அப்பா கெஞ்சி கேட்டதுனால தான் நீ இப்போ உயிரோடு நிக்கிற. பட் இந்த டைம் நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். ஹீரோவும் இந்த டைம் அவனை ரொம்பவே கொடூரமான ஜெயில 30 வருஷம் அடைச்சு வைக்க சொல்றான். அவனை அங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க. இங்க ஹீரோ தாங்கி பிடிச்சிட்டு உனக்கு எதுவும் இல்ல, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு அவளை காம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் என் காலை வாஷ் பண்ணும் அப்படின்னு கேக்குறா. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் புரியல. ஹீரோயின் அதை ரொம்பவே டேட்டியா ஃபீல் பண்றா. என் காலை வாஷ் பண்ணும் அப்படின்னு திரும்பவும் கேட்க, இப்போ ஹீரோ போயிட்டு பவுல்ல வாட்டர் கொண்டு வந்து அவனே அவளோட காலை கழுவி விடுறான். அடுத்து இப்போ ஹீரோயின் என்ன கிஸ் பண்றியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் காலில் கிஸ் பண்றான். அது அவளுக்கு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. காலை டக்குன்னு எடுக்க 2 பேரும் பெட்ல வந்து விழுறாங்க. இந்த டைம் ஹீரோ உனக்கு நான் ட்ரிங்க் பண்றது பிடிக்கலன்னா சொல்லு, நான் ஏன் ட்ரிங்க் பண்ணவே மாட்டேன். அப்புறம் உனக்கு நான் மத்த உமன் கூட உட்காரக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் யாரையும் என் பக்கத்துல அலோவ் பண்ண மாட்டேன் உன்னை தவிர அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் எப்படி உங்ககிட்ட இதெல்லாம் டிமாண்ட் பண்ண முடியும்? நீங்க ஒரு பெரிய பாஸ், நான் ஜஸ்ட் ஒரு விடோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பாக்குறா. இப்போ 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு ஒண்ணா இருக்காங்க. நெக்ஸ்ட் டே முடிச்சது ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு இருக்கா. என்ன மேடம் ரொம்ப வெக்கமா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் டீஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னா, சரி சரி நான் கேட்டுக்கிறேன். இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தானே. இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இந்த டைம் வெளிய இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் நாக் பண்ற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா பூச்சங்கோட ஃபியான்சி இன்னொரு மேன் கூட சீட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு போயிருக்கான். அதனால எல்லாரும் அது யாருன்னு பார்க்க வந்திருக்காங்க. அந்த நியூஸை கொடுத்து வேற யாரும் கிடையாது, ஹீரோனோட அம்மாவும் தம்பியும் தான். இப்ப அவங்களும் கூட வந்திருக்காங்க. என் பொண்ணு இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவான்னு நினைக்கல. ஆனா என்ன பண்றது, பூச்சங்கால எதுவுமே பண்ண முடியாதா, அதனாலதான் என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா பூச்சனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. என்கிட்ட கீ இருக்கு, நான் என் பொண்ணை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்ப டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஹீரோ ஹீரோயின் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இவனா, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு அம்மாக்கும் பையனுக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க தான் பூச்சங்கோட ஃபியான்சியா, பூச்சங்கால எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு அவகிட்ட கொஸ்டின் பண்றாங்க. என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எதுனாலும் என்கிட்ட கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவனை பார்த்து பூச்சங்க அவன் மேல கோவப்படுவான்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்ட்டு கேட்கறான் ஒருத்தன். அப்புறம் தான் நீங்க தானுங்க பூச்சங்க அப்படின்னு பார்க்க, ஆமா நான் தான். நான் என் ஃபியான்சி கூட இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத பத்தி வெளியே லைட்டா கூட லீக் ஆகக்கூடாது. அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா அப்புறம் உங்க கம்பெனி எதுவுமே மார்க்கெட்ல நாளைக்கு இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஐயோ தெரியாம நாங்க வந்துட்டோம், நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா நாங்க வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப போறாங்க. அம்மாவும் பையனும் எப்படி ஆள் மாறினாங்க, அவன் தானே இருப்பேன்னு சொன்னா எப்படி ஹீரோ வந்தான் அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க. சரி எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க இப்ப பிரஸ் முன்னாடியே சொல்லுங்க,
என் சிஸ்டர நீங்க எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? இப்போ 2 பேரும் ஒண்ணா இருந்துட்டீங்க. அவள சும்மா யூஸ் பண்ணிட்டு போலான்னு பார்த்தீங்களா? அப்படிங்கிற மாரி பப்ளிக்கா கேட்குறான். அவ என்னோட ஃபியான்சி. இந்த மாதிரி நீ அவள தப்பா பேசுறத நான் அலோவ் பண்ண மாட்டேன். அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி அப்ப நீங்களே சொல்லுங்க. என்னைக்கு நீங்க என் சிஸ்டர மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? அப்படின்னு 2 பேரும் கேட்டுட்டு நிக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் எப்ப ஆசைப்படுறாளோ அப்ப நான் அவள மேரேஜ் பண்ணிப்பேன். அப்படின்னு சொல்றான். எப்ப மேரேஜ் பண்ணிக்க போற? அப்படின்னு அவள பார்த்தா, நானா? மேரேஜா? அப்படிங்கிற மாரி அவ முழிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மாவும் அவள பிடிச்சு வச்சு கிள்றாங்க. "சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் நல்லது. அப்ப வந்து நம்ம ஃபேமிலி ரிச் ஆக முடியும்." அப்படின்னு அவள போட்டு அடிக்கிறாங்க. "நீங்க இவ்வளோ நேரம் டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருந்தது போதாதா? இன்னுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. இந்த டைம் ஹீரோ எல்லாரையும் பார்த்து, "நான் ஹீரோயின தான் கண்டிப்பா மேரேஜ் பண்ணிப்பேன். அவ என்னைக்கு சொல்றாளோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். சரின்னு எல்லாரும் கிளம்ப போறாங்க. தம்பி கூட ஓகே சொல்லிட்டான். "நீங்க எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டீங்க. என் சிஸ்டர நீங்க தான் மேரேஜ் பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். சரி போலாம். ஆனா நீ என் கூட வரணும் அப்படின்னு அம்மா ஹீரோயினையும் பிடிச்சு இழுக்குறாங்க. என்னதான் அவன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாலும், இன்னும் பிரைடல் டவுரி வீட்டுக்கு வரல. அதுவரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பிடிச்சு இழுக்குறாங்க. அது எப்படி ஹீரோயின விட முடியும்? அதனால ஹீரோவும், என்னோட டவுரி ஒண்ணும் கம்மியா இருக்காது. அது உங்களுக்கு தெரியும்ல. அப்படின்னு சொன்னா, என்ன 200 குடுத்து ஏமாத்துனவன் தான நீ. திரும்பவும் என்ன ஏமாத்த பார்க்குறியான்னு அம்மா கத்துறாங்க. அம்மா பிளைண்ட் பாக்ஸ சூஸ் பண்ணது நீங்க. இப்போ வந்து அவன பிளேம் பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, நீ வாய மூடு. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ற? டவுரி அமௌண்ட் இல்லன்னா என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படிங்கிற மாரி ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரி எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டா 2 மில்லியன். 2 மில்லியன் அமௌண்ட்ட நீ கேஷா என் கையில குடுத்தா தான், நீ என் பொண்ண மேரேஜ் பண்ணிக்க நான் சம்மதம் சொல்லுவேன். அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க. நீங்க கேட்குற அமௌண்ட் நான் குடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா ஹீரோயின அப்புறம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, என்ன அவ என் பொண்ணு. என்னோட ரிலேஷன்ஷிப் இதோட எண்ட் ஆகுது. நான் அவள 20 வருஷம் வளர்த்துருக்கேன். அவ என்னோட பொண்ணு. அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க. நீங்க அவள எப்போ பொண்ணா ட்ரீட் பண்ணீங்க? நீங்க அப்படியே ஹீரோயின உங்க பொண்ணா ட்ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த சிக்கான பெர்சனுக்கு நீங்க மேரேஜ் பண்ணி வச்சிருப்பீங்களா? அப்படிங்கிற மாரி ஹீரோ திட்டுறான். எனக்குன்னா அவன் கல்யாணத்து அன்னைக்கே சாவான்னு தெரியுமா? நான் என்ன என் பொண்ணு விடவாகணும்னு ஆசைப்பட்டேன். அது ஏதோ நடந்து போச்சு. நான் என் பொண்ணுக்கு நல்லது தான் நினைப்பேன். அப்படின்ட்டு அம்மாவும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீ சத்தம் போடாத எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ கண்ட்ரோல் பண்றா. அம்மா வாங்க போலாம். அதான் காசு தரேன்னு சொல்லிட்டான்ல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி அம்மா நாளைக்கு காலைல 10 மணிக்கு கரெக்ட்டா 2 மில்லியன் என் வீடு தேடி வந்திருக்கணும். இல்லன்னா என் பொண்ண நான் கூட்டிட்டு போயிருவேன். அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. நீ எதுக்கு அமௌண்ட் குடுக்க ஓகே சொன்ன? அப்படின்னு கேட்டா, அவனும் 2 மில்லியன் ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. அதனால பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். நீ இந்த மாதிரி ஒரு டைம் காசு குடுத்தா திரும்ப திரும்ப உன்கிட்ட தான் வந்து காசு கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால இந்த மேட்டர நானே சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நாளைக்கு டவுரி மேட்டர் செட்டில் ஆயிரும். அப்ப இந்த மந்த் எண்ட்லயே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்ன மேரேஜ்? நான் மேரேஜ்க்குலாம் ஓகே சொல்லல. எனக்கு வேலை இருக்கு. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ இல்லனாலும் அந்த ஷாப் நல்லா தான்பா ரன் ஆகும். அப்படின்னு ஹீரோ சொல்றான். பாட்டி என்ன நம்பி அந்த பிசினஸ குடுத்துருக்காங்க. சோ நான் தான் அங்க போய் பொறுப்பா எல்லா வேலையும் பார்த்துக்கணும். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு, "நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா உன்னோட ஷாப் சீக்கிரமே நல்லா டெவலப்மெண்ட் குடுக்கணும்னு உனக்கு தெரியலையா?" அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவசியம் இல்ல. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எஃபோர்ட் போட்டு நானே ஷாப்ப டெவலப் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்க பெரிய ரிச் பெர்சன். உங்க பின்னாடி நெறைய பொண்ணுங்க சுத்துவாங்க. நீங்க ஏன் விடோ மேரேஜ் பண்ணிக்கணும்? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. என்ன இது திரும்பவும் அதே டாபிக்க்கு போதே அப்படின்னு ஹீரோவும் நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இனி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீ ஏன் கோவப்படுற? அப்படின்னு கேட்டா, எனக்கெல்லாம் உங்க மேல ஒண்ணும் கோவம் இல்லையே. நமக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? நான் உங்க மேல கோவப்படுறதுக்கு. அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசிட்டு போறா. பொண்ணுங்க ஜெலஸ் ஆனா காம் பண்றது கஷ்டம் தான். வேற என்ன பண்றது? அவ நம்மள கேர் பண்றாங்கிறது இது மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்ட்டு இப்ப ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ரோட் கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிறா. அங்க போயிட்டு ஹீரோ பேசிக்கிட்டே நிக்கிறான். அவன் கண்டுக்கவே இல்ல. லாஸ்ட்ல காத்தடிக்கும்போது ஹீரோயின் கையில இருந்த குடம் அவன் மூஞ்சில போய் பட்டுருது. "சோ சாரி" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேச போறா. "என்ன இப்பவாது என்கிட்ட பேசினியே. நம்ம 2 பேரும் சேர்ந்து ரோட் கிராஸ் பண்ணலாமா?" அப்படின்னு கைய பிடிச்சு ரோட் கிராஸ் பண்றாங்க. ஹீரோயின் திரும்பவும் சாரி கேட்கிறா. "சாரி கேட்க வேண்டியது நீ கிடையாது. இனி என் பக்கத்துல எந்த பொண்ணையும் நெருங்க விட மாட்டேன் சரியா? இனி என் மேல கோவப்படாத. இந்த டவுரி மேட்டர்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது. நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் போய் பேசுறேன்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். "இல்ல நீ நாளைக்கு போய் 2 மில்லியன் குடுத்தனா, அப்புறம் அவங்க 4 மில்லியன் கேட்பாங்க, 10 மில்லியன் கேட்பாங்க. நீ காசு குடுத்து பழகிட்டனா, அவங்க இன்னுமே என் பக்கத்துல தான் நெருங்கி வருவாங்க. அதனால இந்த மேட்டர நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ எதுவும் வொரி பண்ணாத." அப்படின்னு சொல்ல, "ஓகே நீ இவ்ளோ சொல்றல நான் கேட்டுக்கிறேன். பட் எதுவும் பிரச்சனைனா உடனே கால் பண்ணணும் சரியா?" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினோட அம்மா காலையிலேயே டவுரி வரப்போகுதுன்னு வாசல்லயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் மக்களே லேடீஸ் கொஞ்சம் பேர் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன உன் பொண்ணுக்கு 2 மில்லியன் டவுரி வரப்போகுதாமே?" அப்படின்னு கேட்க,
ஆமா, என் பொண்ணுலாம் சும்மாவா? அதான் 2 மில்லியன் டவுரி கேட்டிருக்கேன். அப்படின்னு இவங்களும் சீனா பேசிட்டு இருப்பாங்க. சரி டைம் ஆயிடுச்சு நீ என்ன சமையலே பண்ணல போல அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு எனக்கு 2 மில்லியன் வரப்போகுது. நான் பெரிய ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுவேன். வீட்ல உட்கார்ந்து நான் ஏன் இன்னைக்கு வேலை செய்யணும்? காசுக்காண்டி தான் வெயிட்டிங். அப்படின்னு அவங்க அம்மா செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. இந்த டைம் ஹீரோயோட எக்ஸ் மதரேன்லாம் வராங்க. என்ன இன்னைக்கு தான் ஃபுல் ஃபேமிலில இருந்து உனக்கு டவுரி கொண்டு வராங்களா? அப்படின்ட்டு அவங்க வந்து பேசுறாங்க. 2 மில்லியன் உனக்கு வருதாமே அப்படின்லாம் பேச, நீ ஆல்ரெடி ஃபுல் ஃபேமிலிட்ட இருந்து 1 மில்லியன் வாங்கிட்ட. இனி என் பொண்ண பத்தி பேசுறதுக்கு கூட உரிமையே கிடையாது பாத்துக்கோ. உன் பையன் தான் என் பொண்ண மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால தான் இப்போ அவ விடோவா இருக்கா. விடோவா மட்டும் இல்லன்னா, நான் 20 மில்லியன் கேட்டிருப்பேன். 2 மில்லியன் ஸ்டாப் பண்ணி இருந்துக்க மாட்டேன். அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. என்னது 20 மில்லியனா? உன் பொண்ணு என்ன கோல்ட வச்சா செஞ்சு வச்சிருக்காங்க? அப்படிங்கிற மாரி அந்த ஆன்டி சொல்லுது. இங்க ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருக்கும்போது இடையிலேயே ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றா. இங்க ஸ்டாப் பண்ணா ரோட்டு பக்கத்துல ஒரு கல் இருக்கு. அந்த கொஞ்சம் பாலிஷான கல்லா பார்த்து எடுக்கிறா. இந்த கல் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத கார்ல தூக்கி வையி அப்படின்னு சொல்ல, அவனும் டிக்கிய ஓப்பன் பண்ணி வைக்கிறான். உள்ள பார்த்தா நெறைய திங்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது கேஷ், கிஃப்ட், ஹீரோவோட சைடுல இருந்து டவுரின்னு குடுத்துருக்காங்களா, அந்த எல்லாமே இங்க தான் இருக்கு. அத பார்த்துட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் தள்ளி வை. இந்த ஒரு கல்லு மட்டும் போதும் அப்படின்னு பிளேட்ட தூக்கி கல்ல வச்சு, அந்த கல்லு மேல ரெட் கிளாத்த வச்சு மூடிடுறா. இப்போ நான் இத எடுத்துட்டு போறேன் அப்படின்னா, அசிஸ்டன்ட் வேண்டாம் வேண்டாம் நானே கொண்டு வரேன். என்கிட்ட ஹீரோ 1000 டைம் சொல்லிட்டாங்க. உங்க கூட நான் உங்க பாதுகாப்புக்கு இருக்கணும்னு. அப்படின்னு சொல்ல, நான் என்னோட வீட்டுக்கு தானே போறேன். எனக்கு என்ன அங்க ஆபத்து இருக்க போகுது அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. நீங்க இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு போயிருந்தா கூட நான் உங்களை தனியா விட்டுருப்பேன். பட் கல்ல தூக்கிட்டு போறீங்களா? அதனால நானும் உங்க கூடவே வரேன். அப்படின்னு சொல்ல, சரி உன்னோட விருப்பம் அப்படின்ட்டு ஹீரோயின் முன்னாடி போறா. அசிஸ்டன்ட்டும் உடனே ஹீரோ கால் பண்றா. மேடம் இந்த கிஃப்ட் எதுவுமே எடுக்கல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய கல்ல தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றான். சரி நானும் கிளம்பி வரேன். வேற ஏதாவது அப்டேட் இருந்தா உடனே கால் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வைக்கிறான். இப்பதான் ஹீரோனோட தம்பியே எழும்புறான். என்னம்மா இன்னும் குக் பண்ணலையா அப்படின்னு கேட்டா, காசு வரப்போதுலடா அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காசு வந்தது நம்ம பெரிய ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நான் ஆல்ரெடி கார்ட்ஸ் விளையாடுறதுக்காக டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோயின் வந்ததும் காசு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ வரலையா அப்படின்னு கேட்கும்போது, அவன் பிசினஸ் ட்ரிப் போயிருக்கான். அதனால நான் தான் டவுரிய கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், சரி பரவாயில்ல மாப்பிள்ளை வரலன்னா என்ன டவுரி வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன 2 மில்லியன் கேஷா கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, இப்ப அசிஸ்டன்ட் கையில உள்ள பிளேட்டை பார்த்ததும் அதையே மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த கிளாத்தை தூக்குனா ஒரு கல்லு தான் இருக்கு. என்ன நீ கல்லு கொண்டு வந்திருக்க காசுங்க அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து கத்துறான். மிஸ்டர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு அசிஸ்டன்ட் திட்டுறான். இப்ப அம்மாவும் லாஸ்ட் டைம் என்கிட்ட ₹200 குடுத்து இவங்க ஏமாத்திட்டாங்க. இந்த டைம் கல்ல குடுத்து ஏமாத்தலாம்னு வந்திருக்கியா? அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் கோவத்துல இருக்காங்க. ஆமா, இது என்ன ஃபுல் ஃபேமிலில இருந்து புல்லி பண்ற மாதிரி இருக்கு. பொண்ணுக்காக டவுரி குடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்றாங்க. அப்படிங்கிற மாதிரி லேடீஸ் எல்லாம் பேசுறாங்க. ஆன்ட்டியும் யாரோ சொன்னாங்க. என் பொண்ணு 20 மில்லியன் ஒருத்தன்ட்டு. பார்த்தா இங்க ஒண்ணுத்துக்கு ஒரு கல்ல குடுத்துருக்காங்களே அப்படின்னு அவங்க நக்கலா பேசுறாங்க. அம்மாவும் நீ கல்ல குடுத்து ஏமாத்தலான்னு பாக்கியா? இப்படிலாம் நீ பண்ணா நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கத்துறாங்க. நீங்க உங்க கண்ண வச்சு ஒழுங்கா பாருங்க. இது என்னது? அப்படின்னு கேட்டா, எப்படி பார்த்தாலும் இது கல்லு தான். கல்லு நீ ரெட் கலர் கிளாத்த வச்சு மூடி வச்சிருக்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நல்லா பாருங்க இது கல்லே கிடையாது. இது ஜெய் ரா மெட்டீரியல் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. இது வெறும் கல்லு தான் அப்படின்னு சொன்னா, இந்த நியூஸ பாருங்க அப்படின்னு மொபைல காமிக்கிறா. அதுல ஹீரோ 1 மந்த்துக்கு முன்னாடி ஜெய்ட்ரா மெட்டீரியல வந்து ஒரு ஆக்ஷன்ல 300 மில்லியனுக்கு வாங்கினதா போட்டிருக்கு. அந்த நியூஸ் எடுத்து எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. 300 மில்லியனுக்கு இந்த மாதிரி ஒரு கல்ல வாங்குனாங்களா? அப்போ இதுக்கு அவ்ளோ ஒர்த்தா? அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. தம்பிக்கிட்டே நீ உன் செல் எடுத்து பாரு இந்த நியூஸ அப்படின்னு சொல்ல அவனும் செக் பண்ணி பாக்குறான். ஆமா உண்மையாவே 300 மில்லியனுக்கு ஆக்ஷன்ல இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னு அவனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். பட் அந்த கல்லு தான் இந்த கல்லுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, நீங்க ஃபூ ஃபேமிலிய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க ரிச்சஸ்ட் ஃபேமிலி. அதனால 2 மில்லியன் குடுத்தா அது சரியா இருக்காது. அதனால தான் நைட் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டா குடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி உங்களுக்கு 300 மில்லியன் ஒர்த்தான ஜேட் ரா மெட்டீரியல் குடுக்க வந்திருக்கேன். ஆனா நீங்க இத அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அம்மாக்கு என்னமே இது கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. நீ எனக்கு 2 மில்லியன் தானே குடுக்குறேன்ன அதே தந்துறேன் அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. பட் பையனுக்கு ஒரு பேராசை வந்துருச்சு. இது 300 மில்லியன் 2 மில்லியன் எங்க இருக்கு 300 மில்லியன் எங்க இருக்கு? ஸோ சான்ஸே இல்ல அப்படின்னு கல்ல புடுங்கி வச்சுக்கிறான். இப்ப அம்மாவே அவன் தான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மா 300 மில்லியன் எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா? அதனால இத நம்ம குடுக்க கூடாது. நம்மளே இத வித்து காசு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பிளான் சொல்லிட்டு இருக்கான். என்ன நீங்க காசுக்கு விக்க போறீங்களா? இதுக்காக நான் உங்களுக்கு கிஃப்ட் வந்து குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப வாங்க போறா. என்ன பண்ற நீ? நீ டவுரி குடுக்க தானே வந்த அப்படின்னு கேட்டா, ஆமா நான் டவுரி குடுக்க தான் வந்தேன்.
உங்களுக்கு காசு வேணும்னா சொல்லுங்க. நான் 2,000,000 உடனே ஹீரோவ எடுத்துட்டு வர சொல்றேன். ஆனா அதே டைம் இந்த மாதிரி ஜெயிட் ரா மெட்டீரியல்லாம் இன்னும் 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு வித்தா தான் அதோட வேல்யூ இன்னுமே மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த டைம் அப்படி சேல்ஸ் பண்ணும்போது தான் இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு நீ மார்க்கெட்ல போய் வித்தனா, ஆக்ஷன் வேல்யூ விட 20% கம்மியா தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, தம்பியும் திங்க் பண்ணி பார்க்குறான். எப்படி பார்த்தாலும் 200,000,000க்கு மேல தான் வருது அப்படின்னு அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இதே இத நீ திங்க் பண்ணி பாரு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சுனா உனக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்படின்னு கேட்க, அவனுக்கும் ஆசை அதிகமாயிருச்சு. இத நம்மளே வச்சுக்கலாமா? அப்படிங்கிற மாரி அவன் இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயினும் இந்த டைம், நீ இன்னும் 10 வருஷம் கழிச்சு பாரு. இதோட அமௌண்ட் எவ்வளோ டைம்ஸும் மல்டிப்ளை ஆயிருக்கும். அந்த டைம் இந்த வில்லேஜ்லயே நீ தான் ரிச்சஸ்ட் பெர்சனா இருப்ப. அப்புறம் நீ எந்த பொண்ணு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா நீ மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படின்லாம் ஐஸ் வைக்க, இவனுக்கும் குளு குளுன்னு இருக்கு. ஆமா, உனக்கு இத பத்திலாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு வேற அவன் கொஞ்சம் மட்டம் தட்டுறான். ஹீரோயினும் அதுக்கு ஏத்தி விடுற மாதிரி, ஆமா ஸ்கூல் படிச்ச பசங்களுக்கு தான் தெரியும். எந்த ஒரு பொருளுக்குமே வெயிட்டிங் பீரியட் இருந்தா தான் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறதெல்லாம் ஸ்கூல் படிச்ச பையனுக்கு தான் தெரியும். அப்படின்லாம் பில்டப் பண்ண, இவனும் டிசைட் பண்ணிட்டான். பக்கத்துல உள்ள ஆன்டியும் சொல்லி பார்க்குறாங்க. கையில கேஷா வாங்குறது தான் பெட்டர். அதுதான் நீங்க செலவு பண்ண முடியும். ஒரு கல்ல வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, "உனக்கு என்ன தெரியும்? நீ வாய மூடு. இது எங்க ஃபேமிலி மேட்டர். நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. லாஸ்ட்டா உங்களோட டிசிஷன சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ஜேட் ரா மெட்டீரியல் வேணுமா? இல்லன்னா 2,000,000 வேணுமா? அப்படின்னு கேட்க, அம்மாவும் எல்லாம் உனக்கு தானே நீயே டிசைட் பண்ணு அப்படின்னு பையன்ட்ட சொல்லிடுறாங்க. எனக்கு இந்த பேபி தான் வேணும் அப்படின்னு கல்ல தூக்கிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு அதோட டவுரி மேட்டர் எண்ட் ஆயிடுச்சு. அதான் டவுரிய டெலிவரி பண்ணியாச்சுல, நீ என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கிளம்பலாம் அப்படின்னு அவள பார்த்து சொன்னா, நீ இந்த பேபி என்ன பண்ண போற? 300,000,000 ஒர்த்தான பேபி வீட்டுக்குள்ளேயே வைக்க போற? அப்படின்னு அவ கேட்கிறா. ஆமா, என்னோட வீட்ல நான் வைக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்கும்போது, நீ இப்போ ரிச் ஆயிட்ட அப்படின்னு நம்ம ஹோம் டவுன்ல எல்லாருக்கும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். அப்புறம் இத வந்து யாராவது திருட பார்த்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு அவன கன்ஃப்யூஸ் பண்றா. என் வீட்ல இருந்து யார் திருட போறா? அப்படின்னு கேட்டா, நான் ஆல்ரெடி உன்ன வார்ன் பண்ணிட்டேன். இத இப்ப நீ விக்கக்கூடாது. 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் கழிச்சு தான் விக்கணும். அந்த டைம் வரைக்கும் உன்கிட்ட இது பத்திரமா இருக்குமா? இது சேஃபான லாக்கர்ல வச்சா தானே கரெக்ட்டா இருக்கும். ட்ரெஷர் லாக்கர்லாம் நெறைய இருக்குல்ல, அந்த மாரி பிளேஸ்ல வச்சா தான் கரெக்ட்டு. அப்படின்னு ஹீரோயின் ஐடியா குடுக்குறா. சரின்னு சொல்லிட்டு இப்ப அம்மாவும் பையனும் கிளம்பி போறாங்க. அது ட்ரெஷர் லாக்கர்ங்கிற ஒரு பிளேஸ். அங்க ரிச்சான பீப்பிள்லாம் அவங்களுக்கு முக்கியமான பொருள அந்த ட்ரெஷர் லாக்கர்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது லேட்டர் அவங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அவங்க கூட தான் கான்ட்ராக்ட் போட்டு இந்த கல்ல தூக்கி அங்க வைக்கிறாங்க. ஒர்க் பண்ற ஸ்டாஃபும் எதுக்கு இவங்க கல்லுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் குடுக்குறாங்க? இதுங்க என்ன லூசா? அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் ஃபீஸ் மட்டுமே 1,00,000. அது போக 1,00,000,000க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வேற எடுத்திருக்காங்க. கான்ட்ராக்ட் பேப்பர் எல்லாத்துலயும் சைன் பண்ணியாச்சு. எங்களோட பொருள் பத்திரமா இருக்கும்ல. 10 இயர்ஸ் கழிச்சு வரும்போது எதுவும் டேமேஜ் ஆயிருக்காதே! அப்படின்னு கேட்டா, ஒரு டேமேஜ் இருக்காது. எங்ககிட்ட நீங்க வைக்கிற பொருள் அதே தரத்தோட இருக்கும். அதுக்கு தான் நாங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் குடுக்குறோம். இதுல டெஸ்ட் பண்ணி பார்த்து, இப்ப இந்த பொருள்ல எந்தெந்த காம்போனன்ட்ஸ் இருக்கோ, அதே காம்போனன்ட்ஸ் நீங்க ரிட்ரைவ் பண்ணும்போது இருக்கும். அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இப்பவுமே எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி குடுத்துருக்கோம். அது போக ஐடென்டிஃபிகேஷன் மார்க்லாம் வச்சிருக்கோம். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க தந்த பொருள் அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தம்பி, நான் உங்க சர்வீஸ் பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நெறைய ரிச்சான பீப்பிள்லாம் இங்க தான் லாக்கர் யூஸ் பண்றாங்க. பொருள்லாம் சேஃபா இருக்கணும். ட்ரெஷர்ஸ்லாம் இங்க தான் வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் என்னோட பேபியும் நான் இங்க வச்சிருக்கேன். பத்திரமா இருக்கணும் அவ்வளவுதான். அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அங்க ஹீரோ வந்ததும் மேனேஜரும் ஹீரோ கிட்ட போய் பேசுறாங்க. நான் இங்க என் ஃபியான்சிய பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து பார்க்குறான். என்ன கிளம்பலாமா? வேலை முடிஞ்சிருச்சா? அப்படின்னு சொல்ல, ஆமா எல்லாத்தையும் சேஃபா ஸ்டோர் பண்ணியாச்சு. கான்ட்ராக்டும் போட்டாச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி மாப்ள, நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அப்படின்னு ஹீரோயோட அம்மா கேட்குறாங்க. அது ஹீரோயினோட வார்த்தையில தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ ஏன் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு அம்மா அவள பார்க்குறாங்க. இப்பதான் உங்ககிட்ட டவுரி குடுத்தாச்சுல, இனி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் அதே தான் சொல்றான். நீங்க கேட்ட மாரியே எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இனி அவள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி ஹீரோவும் சொல்றான். கிளம்பும்போது இங்கிருந்து பிரதர் இன் லா பாய் பாய்ன்னா ஹீரோ கண்டுக்காம போறான். இவன்கிட்ட காசு இருக்கே தவிர ஒரு குணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் திட்டிட்டு கிளம்புறான். இப்போ ஒர்க்கர்ஸும் மேனேஜர் கிட்ட வந்துட்டு, நம்ம தான் நல்லா செக் பண்ணி பார்த்தோம்ல. அது பியூரான கல்லு தான். அத எதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க? அப்படின்னு மேனேஜர் கிட்ட சந்தேகம் கேட்குறாங்க. இத பார்த்தா தெரியலையா அவன் ஒரு ஃபூலுங்கிறது. அவன் மண்டைக்குள்ள போயிட்டு யாரோ இதான் வேல்யூபிளான ஸ்டோன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போறான். நமக்கு என்ன காசு தான் தேவை. அது வந்துருச்சுல்ல அவ்வளோதான். அப்படிங்கிற மாரி மேனேஜர் சொல்றாரு. இந்த டைம் ஹீரோ ஹீரோயின்ட்ட அவன் கையில எப்பவுமே ஒரு ஸ்கார்ஃப் சுத்தி வச்சிருந்திருப்பான். அதை இப்போ எடுத்து ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். இது எனக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் அப்படின்னு காமிக்க, இந்த ஸ்கார்ஃப தானே நீ எப்பவும் கையில வியர் பண்ணியிருப்ப. நான் பார்த்துருக்கேன். என்ன இது ஒரு பொண்ணுகிட்ட இருந்து வந்த கிஃப்ட்டா? உனக்கு புடிச்ச பொண்ணா? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஆமா, இது ஒரு பொண்ணுகிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட் தான்.
என் லைஃப்ல உள்ள பெரிய விஷயம் அந்த பொண்ண நான் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஃபைனலி இப்பவாவது கன்ஃபஸ் பண்ணானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு வாழ்க்கை அமைய என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ ஸ்கார்ஃப் எடுத்து அவளோட கழுத்துல மாட்றான். நீ வாழ்த்துக்கள் மட்டும் சொன்னா போதாது. அது நடக்கணும்னா நீ தான் எனக்கு ஒரு சான்ஸ் குடுக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சொல்றான். டேய் நீ என்ன சொல்ல வரங்கிறது புரியுது. இதுவரைக்கும் எனக்காக நீ நெறைய பண்ணிட்ட. அதுக்காக நானும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படிதானே? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச வரா. அந்த கான்ட்ராக்ட் பேப்பர பத்தி தான் பேச வருவா. அந்த டைம் பார்த்து ஸ்கார்ஃப் பறந்து போயிருச்சு. அத நான் 3 வருஷமா என் கூடயே வச்சிருந்தேன். இப்படி பறக்க விட்டுட்டியே! அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்டா, நீ அத ஒழுங்கா பத்திரமா பிடிச்சிருக்கணும். அப்படின்னு இப்ப 2 பேரும் அத பிடிக்க ஓடுறாங்க. ஹீரோ அப்புறம் தான் அவங்க 3 இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணது. எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்றான். இந்த ஸ்கார்ஃப் உன்னோடது. இத கூட பார்த்து உனக்கு தெரியலையா? அப்படின்னு கேட்டா, நீ 3 வருஷமா கையிலேயே வச்சுட்டு சுத்துனா இவ்ளோ டேர்ட்டியா இருக்கு. இத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. அந்த ஸ்கார்ஃப அவளோட ஞாபகமா தான் ஹீரோ கேரி பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீரோயின மேரேஜ் பண்ணிக்கிறது தான் அவனோட ஆசையும் கூட. இப்ப எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணிட்டு, இப்பவாது மேரேஜ்க்கு ஓகே சொல்றியா? நான் 3 வருஷமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னு ஹீரோ சொல்றான். பட் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுல்ல. இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அது உனக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறா. நீ இந்த மாதிரி உன்ன நினைச்சு தாழ்வா பேசாத. அது எனக்கு பிடிக்கல. நான் உன்ன லவ் பண்றேன். உன்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான். அப்படின்னு ஹீரோ சொல்ல, எல்லாருமே அவங்களோட லைஃப்ல ஹாப்பினஸ டிசர்வ் பண்றாங்க. அதே மாதிரி நானும் என்னோட ஓன் ஹாப்பினஸ இனி ஃபைண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல 2 பேரும் ஹாப்பியா வீட்டுக்கு போறாங்க. மேரேஜ் ப்ரொபோசல் ஓகே ஆயிருச்சு. இப்ப அடுத்து பாட்டி கிட்ட சொல்லப் போனா, பாட்டி ஹீரோவ பார்த்ததும் "நீல் டவுன் போடு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பாட்டி?" அப்படின்னு கேட்டா, "நீ நீல் டவுன் போடு. அப்புறம் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் நீல் டவுன் போடுறான். ஃபுல் ஃபேமிலிய பத்தி 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. எல்லாம் ஒண்ணாதான். இப்பவே சொல்லு. நீ ஹீரோயின மேரேஜ் பண்ணிப்பியா? பண்ணிக்க மாட்டியா? அப்படின்னு கேக்குறாங்க. நான் அவள மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதே மாதிரி சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காத. இப்பவே நீ போய் சர்டிபிகேட் வாங்கு. வெட்டிங் இந்த மந்த்லயே நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. சரி பாட்டி இதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். கூட நிக்கிறவனும் யங் மாஸ்டர் ஃபைனலி மைண்ட சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ நல்லா கேட்டுக்கோ. மேரேஜ் பண்ணா மட்டும் பத்தாது. என்னோட மருமகள நீ புல்லி பண்ணன்னு தெரிஞ்சுச்சு. குழந்தை பிறந்த பிறகு குழந்தையையும் என்னோட மருமகளையும் என் கூட வச்சுட்டு ஒண்ண விரட்டி விட்டுருவேன். அப்புறம் நீ 2 பேரையும் வந்து மீட் பண்ணவே கூடாது. அப்படின்லாம் பாட்டி சொல்றாங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? தப்பா பேசாதீங்க. நான் ஹீரோயின் தான் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நாங்க ஹாப்பியா வாழப் போறோம். அப்புறம் நான் லவ் பண்ற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அப்படின்னு இந்த ஸ்கார்ஃப் காமிச்சினேன். இந்த ஸ்கார்ஃபோட ஓனரே இந்த பொண்ணு தான் பாட்டி. அப்படின்னு ஹீரோ கன்ஃபஸ் பண்றான். பாட்டியும் இது ஃபேக் தான். நீங்க 2 பேரும் ரீயூனைட் ஆயிட்டீங்கல்ல. இனி ஹாப்பியா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின பார்த்தா அவளுமே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. இவங்க லவ் பண்ற பர்சன் நான் தானே. இப்பதான் எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணாங்க. நானும் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டேன். அப்படின்னதும் 2 பேரும் போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றாங்க. இதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.